பறந்து விரிந்திருந்த ஏரியின் கரையில் மௌனமாய் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இருவர் மனதிலும் ஏராளமாய் பேசுவதற்கு விஷயங்கள் இருந்தாலும் எப்படி ஆரம்பிப்பது என்கிற தயக்கம் இருவரிடமும் இருந்தது. ஏரியின் மேல் பரப்பில் ஏற்படும் சலனங்களையும் தூரத்து யூக்கலிப்டஸ் காடுகளிலிருந்து காற்றோடு கலந்து வந்த நறுமணத்தையும் மௌனமாய் ரசித்துக் கொண்டிருந்தார்கள். படகு ஒன்று ஏரியில் மிதந்து சென்றது. தேன்நிலவு தம்பதிகள் இருவர் அதில் சிரிப்பும் கொஞ்சலுமாய் உலகம் மறந்திருந்தனர். இவர்களை பார்த்ததும் அவர்கள் உற்சாகம் கரை புரண்டது. ஹாய் என்று கையசைத்து சிநேகமாய் சிரித்தான் அந்த இளம் கணவன். நீங்களும் ஹனிமூன் தானா? என்ஜாய், சந்தோஷமாய் கத்தினான். கிருஷ்ணா இந்துவை திரும்பி பார்த்தான். அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். திருமணமான 3வது நாள் பெற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை ஊட்டிக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இங்கு வந்து 2 நாளாகிறது. இந்துவின் மௌனத்தை கூச்சம் என்று முதலில் நினைத்தவன் இன்னமும் அந்த கூச்சம் விலகாத போது அது கூச்சம் தானா அல்லது பிடித்தமின்மையா என்று சந்தேகப்பட்டான். கல்யாணமாகி இன்றோடு 5 நாள் ஆகிறது. இன்னும் இவன் விரல் நகம் கூட அவள் மீது படவில்லை. அவளிடம் இருந்து ஒரு சின்ன புன்சிரிப்பு கூட இல்லாததால் அவள் அருகில் சென்று சகஜமாய் 2 வார்த்தை பேசவும் தயக்கமாக இருந்தது. இந்த 2 நாளில் மிஞ்சி போனால் 5-6 வார்த்தைகள் பேசியிருந்தால் அதிகம். சலித்து விட்டது அவனுக்கு. ஒருவேளை அவளுக்கு வேறு யார் மீதேனும் காதல் இருந்திருக்குமோ என்று தோன்றியது. அப்பா அம்மாவின் பலவந்தத்தினால் தன்னை கல்யாணம் செய்து கொண்டாளோ என்னவோ. அதனால்தான் இந்த மௌனமும் விலகலுமா? அவன் அவளை பார்த்தான். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. அவள் பார்வையை திருப்பினாள். என்ன? நாளைக்கு ஊருக்கு புறப்பட்டுலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? உங்க இஷ்டம். அவள் விட்டேற்றியாய் பதில் சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கலாமா? என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல அப்பா அம்மா வற்புறுத்தலுக்காக கழுத்த நீட்டினியா? அவள் அவனை நோக்கி திரும்பினாள். ஒரு வினாடி அவனை உற்று பார்த்தாள். பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுல என்ன சந்தேகம்? நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. அவள் பதில் சொல்லாது ஏரியில் சின்ன சின்ன கற்களை விட்டறிந்தாள். கல்யாணமான நாள்ல இருந்து பாக்குறேன். நான் கிட்ட வந்தா முகத்தை சுருக்கிக்கிற, தொட வந்தா விலகுற. ஏன் இந்து, என்ன கோவம் உனக்கு என் மேல? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசலாம்ல. என்கிட்ட தப்பு ஏதாவது தெரிஞ்சா நானும் திருத்திக்குவேன்ல. பெரிய தப்பு தான் செஞ்சிருக்கீங்க. ஆனா அதை இப்ப சொல்லி ஒரு பயனும் இல்ல. காலம் கடந்து போச்சு. நீங்க திருந்தி நீ யாருக்கும் பயன் இல்ல. நாம போலாமா? பசிக்குது எனக்கு, தூக்கமும் வருது. நாளைக்கு ஊருக்கு போக டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அவள் எழுந்தாள். அவன் திகைத்து போய் அமர்ந்திருந்தான். அப்படி என்ன பெரிய தவறு செய்து விட்டோம் என்று யோசித்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்பு எதேச்சையாக நகைக்கடையில் சந்தித்த போது கூட அவனோடு நன்றாக பேசிய இந்துவா இது என்று ஆச்சரியமாக இருந்தது. 1 வாரத்துக்கு முன்பு அவன் குற்றவாளியாக தெரியவில்லையா? இந்த 1 வாரத்தில் அப்படி என்ன குற்றம் புரிந்து விட்டான் அவன்? யோசித்த கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. இந்து அதற்குள் அரை ஃபர்லாங் நடந்திருந்தாள். அவன் எழுந்து வேகமாய் அவளை பின்தொடர்ந்தான். ரிசப்ஷனில் சாவி வாங்கி கொண்டு அறைக்கு வந்ததும் இன்டர்காம் எடுத்து இரவு டிஃபனுக்கு தானே ஆர்டர் பண்ணிவிட்டு வைத்தாள். 2 பேருக்கும் சப்பாத்தி, பால் சொல்லிட்டேன். வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? பின்னால் வந்த அவனிடம் கேட்டாள். போதும். அவள் அரைக்கதவை தாளிட்டு விட்டு உடை மாற்றிக்கொண்டு டிவியை ஓடவிட்டு கட்டிலில் அமர்ந்தான். அவள் ஜன்னல் கேர்டனை விலக்கி தூரத்து ஒளி புள்ளிகளையும் இருட்டில் கரும்பூதமாய் தெரிந்த நீலமலை முகடுகளையும் பார்த்தபடி நின்றாள். அவன் டிவியின் ஒலியை குறைத்துவிட்டு அவளை பார்த்தான். நானும் யோசிச்சு பாக்குறேன் இந்து. அப்படி என்ன நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு ஒன்னும் நினைவுக்கு வரல. நீயே தான் சொல்ல. அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன்னு? நான் செஞ்சது தப்பா சரியான்னு நானும் யோசிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இன்னும் எவ்வளவு நாள் இப்படி விலகி விலகி போவ? ஆயுசு முழுக்கவா? அவள் அவனை திரும்பி பார்த்தாள். நிஜமாவே நினைக்கு வர்றியா உங்களுக்கு? இல்ல இப்படி சொன்னா உங்களை நான் வெகுளின்னு நினைச்சிருவேன்னு நம்பிக்கையா? ஐயோ, நிஜமாவே எனக்கு எதுவுமே நினைவில்லை இந்து. ஏன் இப்படி குத்தலா பேசுற? ரேணுகான்னா நினைவுக்கு வருவா. அவள் கேலி புன்னகையோடு கேட்க நிஜமாகவே திடுக்கிட்டு போனான் அவன். அந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிந்தது என்று யோசித்தவன் மௌனமாக எழுந்து அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். அவள் வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டு மறுபடியும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். விடுதியை சுற்றி இருந்த புல்வெளியில் கால் போன போக்கில் நடந்தவன் சற்று தூரத்தில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தான். குளிர் ஸ்வெட்டரை ஊடுருவி சென்றது. 2 வருடம் முன்பு பிசினஸ் விஷயமாக கல்கத்தா சென்றுவிட்டு திரும்பி வரும்போதுதான் ரயிலில் ரேணுகாவின் குடும்பத்தை சந்தித்தான். முதல் வகுப்பு பெட்டியில் அவர்களோடுதான் அவனும் அமர்ந்திருந்தான். அம்மா அப்பாவோடு அமர்ந்திருந்த ரேணுகா ஜன்னலோரம் ஒரு தடிமனான ஆங்கில நாவலில் ஆழ்ந்திருந்தாள்.
ரயில் புறப்பட்டு 1 மணி நேரம் ஆகியும் கூட தலை நிமிராமல் வாசித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய அப்பாவும் அம்மாவும் சற்று நேரத்துக்கு பிறகு சகஜமாக பேசினார்கள். அவனை பற்றி விசாரித்தார்கள். நெடுநாள் பழகியது போல் ஸ்நாக்ஸும் பழங்களையும் தாங்கள் கொண்டு வந்திருந்த புளியோதரையும் கொடுத்து உபசரித்தார்கள். இவ்ளோ டேஸ்டான புளியோதரைய நான் சாப்பிட்டதே இல்ல. நீங்க பண்ணினதா? உண்மையை சொல்லணும்னா நான் பண்ணல, என் பொண்ணு பண்ணது. எத்தனை பொண்ணு உங்களுக்கு? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு இவ ஒருத்தி தான். ஒரு பையன் மிலிட்டரியில ஆபீசரா இருக்கான். அவனுக்கு பொண்ணு பார்க்கத்தான் கல்கத்தா வந்துட்டு திரும்புறோம். வர்ற மே மாசம் கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இந்த புளியோதரை பண்ணது அப்போ இவங்க தானா? இவளே தான். சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். படிக்கிறது பிஎஸ்சி பிசிக்ஸ்னாலும் சமையல் கலை மேல ஒரு தனி அபிமானம். எல்லா ஊர் ஸ்பெஷலும் இவளுக்கு அத்துப்படி. வந்த இடத்துலயும் சும்மா இல்லாம புளியோதரை பண்ணி எல்லாரையும் அசத்தினானா பாத்துக்கையன். அப்போ கட்டிக்க போறவன் கஷ்டப்பட மாட்டான்னு சொல்லுங்க. அவன் புளியோதரையை விழுங்கியபடி ஓரக்கண்ணால் அவளை பார்த்தான். அவள் அதற்கும் தலை நிமிரவில்லை. அவளை பற்றி பேசுகிறார்கள் என்பதாவது தலை நிமிர்ந்து சிரிப்பாள் என்று நினைத்தவனுக்கு ஏமாற்றம். சரியான அகங்காரியாய் இருப்பாள் போலிருக்கிறது என்று நினைத்தபடி அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். வெகு நேரம் கழித்துதான் அவள் அந்த புத்தகத்தை மூடினாள். படிச்சாச்சா? அம்மா அவளுக்கு டிஃபன் கொடுத்தபடி கேட்டாள். அவள் முதல் முறையாக அவனை பார்த்தாள். சாருக்கு கொடுத்தியா? அவனை பார்த்தபடி கேட்டாள். இவ்ளோ நாழி உன் புளியோதரை பத்தி தான் பேசிட்டு வந்தோம். அது கூடவா உன் காதுல விழல? கவனிக்கலையே. உலகத்தை மறக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான புக்கா அது? யார் எழுதினது? தாமஸ் ஜார்டியோ ஜூட். மனச என்னமோ பண்ணிடும். படிச்சிருக்கீங்களா? சினிமாவா பார்த்திருக்கேன். படிக்கணும், இன்னும் நல்லா இருக்கும். அந்த காலகட்டத்துக்கே போயிடுவோம். என்ன நட, என்ன அழுத்தமான வசனங்கள். இதுல இருந்து வெளியில வர இன்னும் 6 மாசமாகும் எனக்கு. அவள் பேச ஆரம்பித்ததும் அவள் அகங்காரி அல்ல. அந்த அளவுக்கு அந்த நாவல் அவளை வசீகரித்திருக்கிறது என்பது புரிய அவனும் சகஜமாக பேசினான். தான் படித்த நல்ல புத்தகங்கள் பற்றி அவளோடு காரசாரமாக விவாதித்தான். அவள் புத்தக புழுவாக இருந்தாள். பல்வேறு வகையான நூல்களையும் படித்திருந்தாள். எந்த விதமான பொருளாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக பேசின விதம் அவனை வெகுவாக கவர்ந்தது. சென்னை வந்து சேரும் வரையில் பொழுது போனதே தெரியவில்லை. சென்ட்ரலில் இறங்குவதற்கு முன் தன் விலாச அட்டையை அவர்களிடம் கொடுத்தான். அவர்களும் தங்கள் விலாசத்தையும் தொலைபேசி எண்ணையும் அவரிடம் கொடுத்து கண்டிப்பாக வர வேண்டும் என்று கூறிவிட்டு விடை பெற்றார்கள். ஸ்டேஷன் வாசலில் இருந்த புத்தக கடையில் மலிவு பதிப்பாக வந்திருந்த கல்கியின் அலைவோசையை வாங்கி அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் அவன். ஆங்கிலத்தை விட அருமையான புதினங்கள் தமிழ்லயும் நிறையவே இருக்கு. இது ஒரு சின்ன சாம்பிள் தான், படி. அடடா, தப்பு பண்ணிட்டீங்களே. நான் என்ன தமிழ் புத்தகம் படிக்க மாட்டேன்னு நான் நினைச்சிட்டீங்க? எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, பெரிய நூலகமே இருக்கு. இந்த அலைவோசை உட்பட இவரோட எல்லா 10 புத்தகங்களும் இருக்கு. கேட்டுட்டு வாங்க கூடாதா? அவள் சிரிக்க அவன் அசடு வழிய அவளையும் அந்த புத்தகத்தையும் பார்த்தான். போனா போட்டோம், உங்க நினைவா இதை வச்சுக்கிறேன், வருத்தப்படாதீங்க. அவள் அந்த புத்தகத்தை தன் கைப்பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். ரயில் நிற்கும் வரைதான் என்பார்கள். ஆனால் இவர்களுடைய சிநேகம் அதன் பிறகும் தொடர்ந்தது. ஒரு விடுமுறை நாளில் அவன் இவர்களது வீட்டிற்கு சென்றான். அவர்கள் நட்புணர்வோடு வரவேற்று உபசரித்தார்கள். அவளுடைய நூலகத்தை அவள் அவனுக்கு காட்டினாள். அதிலிருந்த புத்தக சேகரிப்புகளை பார்த்து அவன் வியந்து போனான். அதைவிட வியப்பு தன் மூளைக்குள் அவள் சேகரித்து வைத்திருந்த பலவித விஷய ஞானங்கள். அடே அப்பா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு விஷய ஞானம். எந்த பொருளை பற்றிய பேச்செடுத்தாலும் அது பற்றி ஆழமாக பேசினாள். அவளோடு பேச சாதாரண அறிவு போதாது என்று தோன்றியது. கிருஷ்ணாவுக்கு வெட்கமாக கூட இருந்தது. அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து பேச அவனால் இயலவில்லை. வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் வீட்டுக்கு போய்விடுவான். காஃபி டிஃபன் எல்லாம் அங்குதான். சில நாள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது திரைப்படத்துக்கும் செல்வதுண்டு. 3 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் அவன் வழக்கம் போல அங்கு சென்ற போது அவளுடைய அப்பாவும் அம்மாவும் இல்லை. ரேணுகா மட்டும் சமையல் கட்டில் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தாள். அதிசயமா கிச்சன்ல இருக்க, அம்மா இல்லையா? அவன் சமையல் கட்டு வாசலில் நின்று கேட்டான். 2 பேரும் திருச்சிக்கு போயிருக்காங்க. அம்மாவோட அக்கா இறந்துட்டாங்க. பெரியம்மா சாவுக்கு நீ போலியா? இல்ல, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. எங்க? ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டிங் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நேர்ல வர சொல்லியிருக்காங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங் வேலை தான். நல்ல சம்பளம் இருக்குமே. போனாதான் தெரியும். டைம் இருந்தா நீங்களும் கூட வாங்கல. துணையா? பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, வரதா இருந்தா வாங்கன்னு. துணையா வரணும்னா வரேன். கூட வரத்துக்கும் துணையா வரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா என்ன? நிறைய இருக்கு. என்ன? யோசிக்காம என்னையே கேட்டா? இதுல யோசிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? அவள் விழிவிரித்து கேட்டாள். யோசி. அவன் கூடத்துக்கு வந்து டிவி போட்டான். எத்தனை மணிக்கு இன்டர்வியூ? ஷார்ப்பா 10 மணிக்கு அங்க இருக்கணும். இப்ப மணி 8:30. நீ இன்னும் கிளம்பாம நிக்கிற?
10 நிமிடத்துல கிளம்பிடுறேன். அது வரைக்கும் இந்த புக்ஸ பரட்டிட்டுருங்க. அவள் டீப்பாய் மீதிருந்த புத்தகங்களை சுட்டிக்காட்டி விட்டு போனாள். அப்படி ஒன்றும் சுவாரஸ்யமான புத்தகங்களாக அவனுக்கு அவை தெரியவில்லை. எல்லாம் கல்வி சம்பந்தப்பட்டதாகவும் சுய மேம்பாட்டு நூல்களாகவும் இருந்தது. புத்தகங்களின் பல இடங்களில் வரிகளில் பென்சிலால் அடிக்கோடிட்டப்பட்டிருந்தன. ரேணுகாவின் பழக்கம் அது. அவளுடைய ரசனை அவனுக்கு வியப்பாய் இருந்தது. இந்த வயதில் பெண்கள் பொதுவாக ஆங்கில படமோ ஹிந்தி படமோ பார்த்து கொண்டு தோளை குலுக்கிக் கொண்டு கொல் கொல் என்று சிரித்தபடி ஆண் நண்பர்களோடு பேசிக்கொண்டு கோக்கும் கையுமாக நிற்பதைத்தான் அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் இவள் எந்த பொழுதுபோக்கு சிந்தனையும் இன்றி வாழ்க்கை பற்றின தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தது அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவளுடைய பொழுதுபோக்குகள் கூட மிக பயனுள்ளதாய் உயர்ந்த ரசனையை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. தன்னுடைய ரசனைகளை அவளுடையதோடு ஒப்பிட்டு கொள்ள தோன்றியது. அப்படி ஒப்பிட்டு பார்த்தபோது அவை மிகச் சரியாகவே இருந்தது. அவனுக்கே தெரிந்தது. புக்க பிரிச்சு வச்சுக்கிட்டு என்ன யோசனை? ரேணுகாவின் குரல் பின்னால் கேட்டது. அவன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு திரும்பினான். வேணும்னா கையில எடுத்துக்கங்க, படிச்சுட்டு திருப்பி கொடுங்க. பரவாயில்ல. இல்ல வேணாம். ஏன் போர் அடிக்குதா? இது மாதிரி புக்ஸ் பிடிக்காதா? கதைகள் தான் விரும்பி படிப்பீங்களா? இது மாதிரி கட்டுரைகள் மீது ஆர்வம் இல்லையா? படிக்க நேரம் இருந்தாதானே போலாமா? அவன் எழுந்தான். அவளோடு அந்த டிவி நிறுவனத்துக்கு வந்தான். அவள் உள்ளே போக அவன் ரிசப்ஷனில் காத்திருந்தான். சரியாய் 1 மணி நேரம் கழித்து அவள் வெளியில் வந்தாள். கட்டை விரலை உயர்த்தி காட்டி புன்னகைத்தாள். வாழ்த்துக்கள். என்னிலிருந்து வேலையில சேரணும். 2 நாள் டைம் கேட்டிருக்கேன். அப்பா அம்மா வந்ததும் அவங்க ஆசீர்வாதத்தோட சேர்ந்துட வேண்டியதுதான். என்ன மாதிரி வேலை இது? ரிப்போர்ட்டிங்னு சொன்னேனே, நிறைய அலைய வேண்டியிருக்கும். முடியுமா? ஏன் முடியாது? எவ்வளோ சுவாரஸ்யமான வேலை தெரியுமா இது? அவன் பதில் சொல்லவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா, இவ்வளவு தூரம் என்னோட வந்ததுக்கு. உங்க வேலை எல்லாம் கெட்டிருக்கும். வேணும்னா நீங்க இப்படியே கிளம்பி உங்க அவசர வேலைகளை கவனிங்க. நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஒரு வேலையும் இல்ல. இன்னைக்கு நான் லீவு தான் போட்டேன். உன்னை வீட்டுல விட்டுட்டே போறேன். அவன் தன் ஸ்கூட்டரை கிளப்பினான். 1/2 மணி நேரத்தில் வீட்டை அடைந்தார்கள். என் சமையல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு போங்களேன். பயமா இருக்கே. பயப்படலாம் வேண்டாம். அவள் டைனிங் டேபிளில் இருவருக்கும் தட்டுகள் வைத்தாள். வாழ்க்கையில உங்களுக்கு வேற என்னென்ன லட்சியங்கள் இருக்கு கிருஷ்ணா? சாப்பிடும்போது அவள் கேட்டாள். பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர வேற என்ன இருக்க போகுது? இம்ப்ரூவ் பண்ண என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? பிளான்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். எவ்வளவு தேவைப்படும்? நீ ஏன் தரப்போறியா? ஜஸ்ட் கேட்டேன். லட்சக்கணக்குல. இப்போ அதை பத்தி என்ன? வேற ஏதாவது பேசுவோமே. வேற என்ன பேச? நான் பேசட்டுமா? என்னன்னு? இந்த காதல் காதல்ங்கிறாங்களே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற ரேணுகா? எதுவும் நினைக்கல. அவள் சாதாரணமாக சொன்னாள். பொய். நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நிஜமாவே அப்படி ஒரு உணர்வு இந்த உலகத்துல இருக்கிற நினைப்பே எனக்கு ஏற்பட்டதே இல்லை. இது வரைக்கும் ஏற்படாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அதுக்கான அவசியம் இனி ஏற்பட்டா? அவள் இளக்காரமாக சிரித்தாள். காதலிக்கிற ஐடியா எதுவும் எனக்கு இல்ல. அதை விட முக்கியமான வேலைலாம் எனக்கு நிறையவே இருக்கு. அதை விடுங்க. திடீர்னு என்ன காதலை பத்தி கேக்குறீங்க? நீங்க யாரையாவது காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன்னா அப்படின்னா உங்களுக்கே நிச்சயமா தெரியலையா? யார காதலிக்கிறீங்க? ஒரு பெண்ணைத்தான் காதலிப்பீங்க. அதுல சந்தேகம் எதுவும் இல்ல. யார் அந்த பொண்ணுன்னு தான் கேட்டேன். உனக்கு தெரிஞ்சவதான். அவள் வியப்போடு நிமிர்ந்தாள். எனக்கு தெரிஞ்சவளா? யாரு? எதுக்கு சுத்தி வளைச்சு ஓப்பனாவ சொல்லிடுறனே, நீதான் அந்த பொண்ணு. அவன் சொல்லிவிட்டு புன்னகையோடும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்ற ஆவலோடும் அவளை பார்க்க அவள் ஷாக்கடித்தாற் போல் அமர்ந்திருந்தாள். வேலை கிடைத்த பிறகு அவள் மிகவும் பிஸியாகி போனாள். ஊர் ஊராக போய் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்தாள். அவளை நேரில் பார்ப்பது அபூர்வமாயிற்று. அந்த குறிப்பிட்ட சேனலின் செய்திகளில் அடிக்கடி ஏதோ ஒரு ஊரில் இருந்து கொண்டு மைக்கும் கையுமாக ஏதோ ஒரு செய்தியோடு தரிசனம் தந்து கொண்டிருந்தாள். அப்படி ஒரு முறை தொலைக்காட்சியில் ரயில் விபத்து பற்றி சொல்லிக் கொண்டிருந்தவளை கிருஷ்ணா தன் அப்பா அம்மாவிடம் சுட்டி காட்டினான். இவள்தான் ரேணுகா, நான் சொல்லல? அவர்கள் ரேணுகாவை உற்று பார்த்தார்கள். ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் வெட்டப்பட்டிருந்த கூந்தலும் கருப்பு கண்ணாடியும். என்னடா ஆம்பளை மாதிரி இருக்கா? அம்மா முகம் சுளித்தாள். கொஞ்சம் நாகரிகமான பொண்ணுமா. நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட மாட்டா. போயும் போயும் உன் புத்தி இப்படி போகுதே. அம்மா எழுந்து போனாள். கிருஷ்ணா அப்பாவை பார்த்தான். நீ என்னப்பா நினைக்கிற? அப்பாவிடம் கேட்டான். அவ சொல்றது சரிதான் கிருஷ்ணா. நம்ம வீட்டுக்கு இவ சரிப்பட்டு வரமாட்டா. நாங்க உனக்கு நல்ல இடமா பார்த்துட்டு இருக்கோம். சந்தானத்தை தெரியும்ல உனக்கு? என் ஃப்ரெண்டு இப்போ அமெரிக்கால இருக்கான். அவன் பொண்ணு இந்துவ நீ கூட பார்த்திருப்ப. லட்சணமா இருப்பா. அடக்கமான பொண்ணு. அவளை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். உன் பிசினஸுக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணுவான். அடுத்த வாரம் அவன் இந்தியா வரான். இந்து இங்கதான் அவங்க பெரியப்பா வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கா.
இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சிடும், உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைக்கிறான். நல்ல குடும்பத்தோட சம்பந்தம், கிடைக்க போற வாய்ப்பை அசட்டுத்தனமா நழுவ விட்டுடாத சொல்லிட்டேன். அப்பா அவனை யோசிக்க விட்டுவிட்டு எழுந்து சென்றார். அவன் வெகுநேரம் அப்படியே அமர்ந்திருந்தான். இதுவா அதுவா என்ற நிலைமை வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏற்படும். அவனுக்கு குழப்பமாக இருந்தது. உன்னைத்தான் காதலிக்கிறேன் என்று அவன் அன்று ரேணுகாவிடம் சொன்னவுடன் அவளிடமிருந்து சற்று நேரம் எந்தவித பதிலும் இல்லை. என்ன சைலண்ட் ஆயிட்ட? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா, இல்ல என்ன உனக்கு பிடிக்கலையா? அவள் திகைப்பு மாறாமல் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் அவனை ஏறிட்டு நோக்கினாள். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பதில சொன்னா தானே. இது வரைக்கும் எத்தனையோ ஆம்பளை கிட்ட பேசியிருக்கேன், யாரும் இப்படி என்கிட்ட சொன்னதில்ல. எனக்கும் யார் மேலேயும் இந்த உணர்வு ஏற்பட்டதும் இல்ல. சொல்ல போனா ஒரே குழப்பமா இருக்கு, ஒன்னும் புரியல. இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? உன்னை காதலிக்கிற தகுதி எனக்கு இல்லையான்னு நினைக்கிறியா? சேச்ச, அப்படி இல்ல. அப்புறம் என்ன இப்படி திடுதுப்புன்னு கேட்டா? நான் சொல்றது சரி, 2 நாள் டைம் எடுத்துக்கோ, அப்புறம் உன் பதில சொல்லு. அவன் அங்கிருந்து கிளம்பினான். 2 நாள் கழித்து அவன் போன போது ரேணுகாவின் அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தார்கள். அவர்கள் எதிரில் அவளோடு இது விஷயமா எப்படி பேசுவது என்று தயங்கியபடி அமர்ந்தான் அவன். ரேணு, கிருஷ்ணா வந்திருக்காரு பாரு, அவருக்கு ஸ்வீட் கொண்டாந்து கொடு. அவள் அப்பா உட்புறம் திரும்பி குரல் கொடுத்தார். என்ன விசேஷம், ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க? ரேணுகாக்கு கல்யாணம் நிச்சயமா போதில்ல, அதான். அவன் தன் அதிர்ச்சியை மறைத்துக் கொள்ள பெரும் பிரயத்தனம் செய்தான். ஸ்வீட் எடுத்துக்கங்க. ரேணுகாவின் கரம் இனிப்பு தட்டோடு அவன் முன் நீண்டது. இல்ல வேண்டாம். ஏன் தம்பி, பைனாப்பிள் கேசரி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியே, ஏன் வேண்டாங்கிற? இல்ல, இப்ப சாப்பிடுற மூடு இல்ல, நான் கிளம்புறேன். அவன் எழுந்தான். அட உட்காருப்பா, இப்பத்தானே வந்த, அதுக்குள்ள போனுங்கிற? ரேணுகாவுக்கு பார்த்திருக்கிற வரனை பத்தி ஏதாவது விசாரிப்பேன்னு பார்த்தா ஓடுறியே. ஏம்மா ரேணுகா, நீ தான் உன் ஆளை பத்தி தம்பிக்கு சொல்ல. அவர் ரொம்ப நல்லவர் கிருஷ்ணா, அவருக்கும் பிசினஸ் தான். பரஸ்பரம் எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போச்சு. சந்தோஷம், நான் வரேன். கோவமா கிருஷ்ணா? எனக்கு என்ன கோவம்? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, பயங்கர கோவம் மாதிரி தெரியுது. உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. என்ன செய்யறது கிருஷ்ணா, இந்த காதல் கீதல் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அதெல்லாம் ரொம்ப அபத்தமாவும் தெரியுது. அதான் ஒரு வழியா கல்யாணத்துக்கே சம்மதிச்சுட்டேன். அப்பாட்ட நீங்க பேசினத சொன்னேன், அவரும் ஓகேன்னுட்டாரு. அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வந்து மேற்கொண்டு பேசுறதா இருக்காங்க. அவன் பிரமிப்போடு அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் விஷம சிரிப்போடு இனிப்பு தட்டை மீண்டும் நீட்டினாள். அவன் குப்பென்று மலர்ந்த முகத்தோடு ஒரு கை கேசரியை அள்ளி வாயில் அடைத்துக் கொண்டு அசடு வழிய அவளை பார்த்தான். அவள் அப்பாவும் அம்மாவும் வாயை பொத்தி கொண்டு சிரித்தார்கள். அடே அப்பா, ஒரு நிமிஷத்துல இப்படி டென்ஷன் ஆயிட்டீங்க. பின்ன இப்படி மொட்டையா சொன்னா? உங்க முகம் போற போக்க பார்க்கணும் தானே மொட்டையா சொன்னது. அவள் சிரித்தாள். நான் எப்போ உங்க வீட்டுக்கு வந்து இது விஷயமா பேசிட்டோம் கிருஷ்ணா? ரேணுகாவின் அப்பா அவனிடம் கேட்டார். நான் சொல்றேன் அங்கிள், முதல்ல எங்க அப்பா அம்மாட்ட இவளை பத்தியும் உங்களை பத்தியும் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க வந்தா போதும். எனக்கு ஒரு 10-15 நாள் டைம் கொடுங்க. தாராளமா, அவசரம் ஒண்ணும் இல்ல. எப்படியும் கல்யாணத்துக்கு நானும் பணம் ஏற்பாடு செய்யணும். ஊர்ல கொஞ்சம் நிலம் இருக்கு, இவ கல்யாண செலவுகளுக்கு வேண்டிதான் அதை கட்டி காப்பாத்திக்கிட்டு வரோம். அடுத்த வாரம் ஒரு நட ஊருக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன். அதுக்குள்ள நீங்களும் உங்க வீட்டுல பேசி வைங்க, வந்ததும் மேற்கொண்டு பேசிடலாம். அவன் தலையாட்டி விட்டு புறப்பட்டான். 15 நாட்களுக்கு மேலாகவே ஆன பிறகுதான் அப்பாவிடம் மெதுவாக பேச்செடுத்தான். கேட்டியாடி, உன் பிள்ளை நம்ம வேலைய குறைக்கிறானா? என்ன சொல்றீங்க? அவனே அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டானா? என்னடா சொல்ற, நிஜமாவா? இதுல ஒன்னும் தப்பு இல்லையம்மா. பொண்ணு யாரு? டிவி நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி வருவா, ரிப்போர்ட்டரா இருக்கா. நல்லா செய்வாங்களா? செய்வாங்க. இப்போ அதுவா முக்கியம்? எங்களுக்கு அதுதான் முக்கியம். அப்படி என்னதான் நீ எதிர்பார்க்கிற? நம்மளை விட பணக்காரங்களா இருக்கணும், ஒரே பொண்ணா இருக்கணும், கல்யாணத்துக்கும் நிறைய நகையும் சீரும் செய்யணும், அதுக்கப்புறம் அவங்க சொத்துக்கு ஒரே வாரிசா இருக்கணும், மொத்தத்துல கோடீஸ்வர வீட்டுல பிறந்த ஒரே பொண்ணா இருக்கணும். அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடாது. இந்த பொண்ணு எப்படி? நீ நினைக்கிற அளவுக்கு பணக்காரங்க இல்ல, மிடில் கிளாஸ் தான். ஒரே பொண்ணும் இல்ல, ஒரு அண்ணன் இருக்கான். ஆனா பொண்ணு படிச்சவ, புத்திசாலி, நாகரிகமா இருப்பா. மீடியால வேலை செய்யறதால பிரபலமாவும் வாய்ப்பு இருக்கு. யாருக்கு இதெல்லாம் வேணும்? எனக்கு என்னவோ பிடிக்கலடா கிருஷ்ணா. நீ எங்க பேச்ச கேட்காட்டி கஷ்டப்படுவேன். பொறுப்பை எங்க கிட்ட விட்டுடு, அதான் உனக்கும் நல்லது. இந்த காதல் கன்றாவி எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. கல்யாணம் ஆற வரைக்கும் நல்லா இருக்கும், அப்புறமும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிசினஸுக்கும் வாழ்க்கைக்கும் பணம் தேவைப்படும் போது பிரச்சனையும் எரிச்சலும் தலை தூக்கும், சண்டை சச்சரவு வாக்குவாதம்னு வரும். படிச்ச பொண்ணு, நாகரிகமானவன்னு பேசுற, நாளைக்கு சர்தாம் போடான்னு சொன்னா என்ன செய்வ? பெண்ணுரிமை வேற பேசுவா, பொறுத்துக்குவியா?
உதவின்னு ஒத்த பைசாவுக்கு மாமனார் வீட்டுல போய் நிக்க முடியாது, நீயே தான் கஷ்டப்படணும். அதே நீ நல்லா இருந்தா வந்து ஒட்டிக்குவாங்க, சட்டமா இங்க வந்து உட்கார்ந்துக்குவாங்க. அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தா அதட்டி 4 கேள்வி கேட்கலாம். லவ் மேரேஜ்னா அவங்க வச்சதுதான் சட்டம்னு ஆயிரும். மொத்தத்துல உன்னை தலையாட்டி பொம்மையா ஆக்கிருவாங்க. அதான் உனக்கு சந்தோஷம்னா தாராளமா அந்த பொண்ணையே கட்டிக்கோ. ஆனா உன் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடு. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்க. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எங்க காதுக்கு எதுவும் வர வேண்டாம். எங்களுக்கு பிள்ளையா பிறக்கலன்னு நினைச்சிட்டு போறோம். அம்மா நிறுத்த அவன் சோர்ந்து போனான். எப்படி அவர்களை வழிக்கு கொண்டு வருவது என்று புரியாமல் விழித்தான். அதன் பிறகுதான் தொலைக்காட்சியில் ஒரு முறை அவளை எதேச்சையாக பார்த்தபோது அம்மா அப்பாவிடம் அவளை காட்டினான். அம்மா வெட்டு 1 துண்டு 2 சொல்லிவிட்டாள், வேண்டவே வேண்டாம் என்று. இப்போதுதான் தான் என்ன முடிவுக்கு வரப்போகிறோம் என்று குழம்பினான் அவன். ஒரு பக்கம் அம்மா எதிர்பார்ப்பது போலவே கோடீஸ்வர குடும்பத்தின் ஒரே ஏகபோக வாரிசாய் இந்து, மறுபக்கம் அவன் மனதை கவர்ந்த ரேணுகா. இந்துவை மணந்து கொண்டால் அம்மா சொல்வது போல் பணத்துக்கு பணம், அவன் பிசினஸுக்கு சகல விதத்திலும் உதவியாக இருக்கும். ரேணுகாவின் குடும்பத்தால் அந்த அளவுக்கெல்லாம் உதவ முடியாது என்பது வெட்ட வெளிச்சம். அதை அவன் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அம்மா சொன்ன இன்னொரு வார்த்தை தான் அவனுக்கு பயமாக இருந்தது. காதல் தான் முக்கியம் என்றால் நீ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்பு, அவ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கோ என்று அவள் சொன்னது உண்மையிலேயே அவனை கலக்கியது. நிச்சயமாக அது தன்னால் முடியாது என்பது அவனுக்கே தெரியும். அவனும் அவர்களுக்கு ஒரே வாரிசுதான். 50 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் அவர்களுக்கு சொத்துகள் இருக்கிறது. தவிர நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் என்று அவையே பல லட்சங்கள் தேரும். அப்பாவின் தயவில் தான் அவன் தனது ஏற்றுமதி வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தான். இன்று வரை பிரச்சனையின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இவர்களை பகைத்துக் கொண்டு அவன் ரேணுகாவை மணந்து கொண்டான் என்றால் பிறகு அப்பாவிடம் எந்தவித உதவியையும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. பிள்ளை தன் வார்த்தையை மதிக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் தன் சொத்துக்களை எல்லாம் அவனுக்கு கிடைக்காமல் வேறு ஏதானும் ஏற்பாடுகளை செய்து தொலைக்கலாம். காதல் தவறில்லைதான், ஆனால் பணமும் உறவுகளின் பலமும் வாழ்க்கைக்கு அதைவிட மிகவும் முக்கியம் என்பதை மறுப்பதற்கில்லை. உடனடியாய் தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது. என்ன முடிவெடுக்க போகிறான்? ரேணுகாவின் வீட்டுக்கு சென்று கிட்டத்தட்ட 2 மாதமாகி இருந்தது. அவளும் ஊரில் இல்லை. அவனிடம் இருந்து எந்த தகவலும் இல்லையே என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அம்மாவும் அப்பாவும் சம்மதிக்கவில்லை என்று அவர்களிடம் எப்படி சொல்வது? அம்மா அப்பாவின் மனநிலையை அறிவதற்கு முன் அவசரப்பட்டு அவளிடம் காதலை சொல்லி கல்யாண விஷயமாக நம்பிக்கை கொடுத்திருக்க வேண்டாமோ என்று தோன்றியது. இருதலை கொள்ளி நிலை என்று இதைத்தான் சொல்கிறார்களா? அம்மாவும் அப்பாவும் அவன் யோசிப்பதற்கே அவகாசம் கொடுக்கவில்லை. அதற்கு அடுத்த வாரம் அப்பாவின் நண்பர் அமெரிக்காவிலிருந்து வந்தார். பெரியம்மாவின் வீட்டில் தங்கியிருந்த இந்துவை பெண் பார்க்க அவனை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். இந்துவின் அழகு கண்ணை பறித்தது. நல்ல நிறம், நாகரீகம் என்ற போர்வையில் முடியை வெட்டி கொள்ளவில்லை. இடுப்பு வரை கட்டையாக பின்னப்பட்டிருந்த கூந்தலில் மல்லிகை பூவும் காதுகளில் ஊஞ்சலாடிய ஜிமிக்கியுமாக படித்த அழகியாக இருந்தாள். ரேணுகாவை இவளோடு ஒப்பிடாமல் இருக்க முடியவில்லை. ரேணுகாவின் உடலில் பொட்டு நகை இருக்காது. காதுகளில் மட்டும் ஒரு சிறிய மெட்டல் ஸ்டெட் இருக்கும். மற்றபடி கழுத்து, கை எங்கும் செயின், வளையல் எதுவும் இருக்காது. நெற்றியில் கூட பொட்டு இருக்காது. எப்போதும் ஒரு முரட்டு ஜீன்ஸும் டிஷர்ட்டுமாக ஒரு அலட்சிய தோற்றத்தோடு போவாள். கிருஷ்ணா கூட பலமுறை அவளிடம் கேட்டிருக்கிறான், இப்படி பவுடர் கூட போடாம கழுத்துல, கையில, நெத்தியில எதுவும் இல்லாம வெளியில போறியே, எப்படி முடியுது உன்னால? ஒவ்வொரு பொண்ணுங்க எவ்வளவு அட்ராக்டிவா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க பாக்கலல்ல. எனக்கு யாரையும் வசீகரம் பண்ணணும்னு எண்ணமும் இல்ல, அதுக்கெல்லாம் நேரமும் இல்ல. எனக்கு எந்த உடை வசதியோ அதை போடுறேன். எப்படி இருக்கிறது வசதியோ அப்படி இருக்கேன். சேலை, பின்னிய கூந்தல், மல்லிப்பூ, பொட்டு, ஜிமிக்கி, செயின், வளையல், கால்ல கொலுசுன்னு இருந்தா தான் பொம்பளைன்னு ஒத்துப்பீங்களா நீங்கெல்லாம்? இல்ல அப்படி இருந்துதான் ஆகணும்னு கட்டாயமா? அதுக்கு இல்ல ரேணு. இருந்தாலும் இப்படி ஒரேடியா எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கி போனா நல்லாவா இருக்கு? நல்லா இல்லாட்டி யாரும் பார்க்க வேணாம், விட்டுருங்க. பொம்பளைனாலே அழகா அலங்காரமா இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கு பிடிக்கல. நீங்க ரசிக்கிறதுக்காக அவளை அலங்காரமா இருக்க சொல்லுவீங்க, அவளும் அலங்காரம் பண்ணிக்குவா. எனக்கு இதெல்லாம் ரொம்ப சீப்பா தெரியுது. அவள் படபடவென்று ஆங்கிலத்தில் பொரிந்து தள்ளிய போது அவன் வாயடைத்து போனான். அப்போது அவனுக்கு அவள் பேச்சு பிரமிப்பாக இருந்தது. இப்போது நினைத்தால் அது ரொம்ப திமிரான பேச்சாக தெரிந்தது. அவளோடு ஒப்பிட்டால் இந்து கோடீஸ்வரி. இவளும் தான் நிறைய படித்திருக்கிறாள். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளவில்லை. தமிழ்நாட்டு பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தாள். பழமையும் புதுமையும் கலந்திருந்தாள். கண்ணை உறுத்தாமல் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அம்மா சொல்வது போல் இவள்தான் தங்கள் வீட்டுக்கு சரியாக இருப்பாள் என்று தோன்றியது கிருஷ்ணாவுக்கு. என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா? அம்மா குனிந்து கேட்டதும் பிடித்திருக்கிறது என்று தலையாட்டினான்.
அதுவரை எங்கே அவன் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் இருந்த அம்மாவின் முகம் குப் என்று மலர்ந்தது. அடுத்த நிமிடமே தாம்பூல தட்டை மாற்றிக்கொண்டார்கள். மறுபடி அவன் மனது மாறிவிடுமோ என்ற எண்ணத்தில். இந்துவை பார்த்த நிமிடம் ரேணுகா அவன் மனதிலிருந்து மறைந்து போனாள். ரேணுகா மீது ஏற்பட்டது வெறும் கவர்ச்சிதான், காதல் அல்ல என்பது புரிந்தது. கல்யாண ஏற்பாடுகள் மளமளவென்று ஆரம்பித்தன. இந்து மனசு முழுக்க நிறைந்தாள். ஏதாவது ஒரு சாக்கு வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி சென்றான் அவன். அவளை வெளியில் அழைத்து கொண்டு போனான். நிறைய பேசினான் அவளோடு. மறந்தும் ரேணுகாவை பற்றி சொல்லவில்லை. இந்துவும் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தாள். கல்யாணமும் நடந்து தேனிலவுக்கு வந்திருக்கும் இடத்தில் ரேணுகாவை பற்றி அவள் கேட்டதும் அவன் உண்மையிலேயே அதிர்ந்துதான் போனான். அவளுக்கு எப்படி ரேணுகாவை தெரிந்ததென்று புரியவில்லை. அவளிடம் இதை எப்படி சொல்லி சமாதானப்படுத்த போகிறோம் என்றும் தெரியவில்லை. காட்டேஜுக்கு போகவே தயக்கமாக இருந்தது. இது ஒரு பெரிய பிளவை தங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படுத்தி விடுமோ என்று கவலையாக இருந்தது. எவ்வளவு நேரம்தான் இங்கேயே அமர்ந்திருக்க முடியும்? அவன் எழுந்தான். தங்கள் காட்டேஜ் நோக்கி நடந்தான். அவள் விளக்கை அணைத்து படுத்திருந்தாள். தூங்கிவிட்டாளா, தூங்குவது போல் பாவனை செய்கிறாளா என்று தெரியவில்லை. கிருஷ்ணா உள்ளே வந்து விளக்கை போட்டான். அவளிடம் எந்த அசைவும் இல்லை. இது பாவனைதான், நடிப்பவளை எழுப்ப இயலாது. அவன் விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலின் மறுமுனையில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்தான். அவன் படுத்த அடுத்த நிமிடம் அவள் வெடுக்கென்று எழுந்தாள். தன் போர்வையையும் தலையணையும் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் சென்று படுத்தாள். அவன் எழுந்து அமர்ந்து அவனை வெறித்து பார்த்தான். ரேணுகாவை பத்தி உன்கிட்ட சொல்லாது தப்புதான் இந்து. ஆனா அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. எனக்கு அவ மேல இருந்தது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் தானே தவிர ஆழமான அன்பெல்லாம் கிடையாது. உன்னை பார்த்த நிமிஷம் நான் அவளை மறந்துட்டேன். அதுதான் உண்மை. தயவு பண்ணி என்னை புரிஞ்சுக்க பார். அவன் கெஞ்சலாக முடித்தான். இந்து அவனை முறைத்து பார்த்தாள். உன்னை பார்த்த நிமிஷம் அவளை மறந்துட்டேங்கிறீங்களே, அப்போ என்னை விட இன்னும் பெட்டரான பொண்ணை யாராவது பாத்தீங்கன்னா என்ன மறந்துடுவீங்களா? என்ன பேசுற இந்து நீ? நீ என் மனைவி. ரேணுகா ஜஸ்ட் ஒரு ரயில் சிநேகிதி. முதல்ல அவகிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுன்னு நான் தான் ஒத்துக்கிறேனே. ஆனா அவ நாகரிகமும் மொரட்டு கொள்கைகளும் கல்யாண வாழ்க்கைக்கு ஒத்து போகாதுன்னு புரிஞ்ச நிமிஷம் நான் அவளை மறந்துட்டேன். என் நல்லது கெட்டது பத்தி நான் யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறது தப்புங்கிறியா? அவளை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு அம்போன்னு விட்டுட்டு நான் உன்னை கட்டி இருந்தா தப்புன்னு சொல்லலாம். நான் என்ன அவளை அப்படியா பண்ணேன்? இங்க பாருங்க, எது தப்பு எது சரிங்கிறது இப்போ பிரச்சனை இல்ல. மொத்தத்துல ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து நீங்க ஏமாத்திருக்கிறது உண்மையா இல்லையா? ஏமாத்தல. முதல்ல எது ஒண்ணு மேலேயும் ஆசைப்படுறது சகஜம். ஆனா அதை அடையறதுக்கு முந்தி அது நமக்கு சரிப்படுமா சரிப்படாதான்னு யோசிக்க மாட்டானா ஒரு மனுஷன்? அந்த உரிமை அவனுக்கு இல்லையா? ஆசைப்பட்டுட்டோங்கிற காரணத்தினாலேயே நமக்கு சரிப்படாததை ஏத்துக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு தோணலையா உனக்கு? அதை விடு இந்து. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னாங்க? அதை சொல்லு முதல்ல. எப்படியோ தெரிஞ்சது, அதை பத்தி என்ன இப்போ? எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்தப்புறம் அதையும் போட்டு உடைச்சிட வேண்டியது தானே. அதுல என்ன மூடு வந்துரும்? ரேணுகாவா உனக்கு தெரியுமா இல்ல கேள்விப்பட்டியா? இந்து இதற்கு பதில் சொல்ல விருப்பமின்றி மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஓகே இந்து, நீ சொல்ல வேண்டாம். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளியாவே இருந்துட்டு போறேன். அடுத்து நீ என்ன செய்ய போற? என்னோட வாழ மாட்டியா? டைவர்ஸ் வாங்கிக்க போறியா? அவன் எரிச்சலோடு கேட்க அவள் அதற்கும் பதில் சொல்லாது அமர்ந்திருந்தாள். அப்படி என்ன பொல்லாத குற்றம் தான் செய்து விட்டோம் என்று அவனுக்கு தோன்றியது. ரேணுகாவோடு டூயட் பாடினானா? கை கோர்த்து கொண்டு ஊர் சுற்றினானா? ஆசை வார்த்தைகள் சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்தினானா? அல்லது அவளோடு படுத்து எழுந்து அவளை கைவிட்டு விட்டானா? ஏதோ பிடித்திருந்தது, காதலிக்கிறேன் என்றான். அவள் அதற்கு பதில் சொல்லாது எடுத்த எடுப்பில் கல்யாணமே செய்து கொண்டு விடுவோம் என்று அவள் அப்பாவிடம் சொல்லிவிட்டாள். அவர் எப்போது வீட்டுக்கு வரட்டும் என்று கேட்டார். அம்மா அப்பாவிடம் பேசிவிட்டு சொல்கிறேன், அவசரம் வேண்டாம் என்று இவன் சொன்னான். அம்மா அப்பா சம்மதிக்கவில்லை. போக போக இவனுக்கே அது காதல் இல்லை, ரேணுகா சரிபட மாட்டாள் என்று தோன்றியதும் அதோடு அவர்கள் வீட்டுக்கும் செல்லவில்லை. இதில் என்ன அப்படி பெரிய குற்றத்தை கண்டுபிடித்து விட்டாள் இவள்? ரேணுகாவே இதை பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டாள். அவள் மிக மிக முற்போக்கானவள் என்பது அவனுக்கும் நன்றாக தெரியும். இந்த அல்ப விஷயத்துக்காக சோர்ந்து உட்கார்ந்து கண்ணீர் விடும் பெண்ணும் அல்ல அவள். அந்த நம்பிக்கையினால் தான் அவன் அவளோடு பேசவோ தன் திருமணம் பற்றி கூறவோ முற்படவில்லை. இது ஒரு பெரிய உறுத்தலாகவும் இல்லை. அப்படி இருக்க இந்து எதற்கு இதை இவ்வளவு பெரிதுபடுத்துகிறாள் என்று புரியவில்லை. போகட்டும், இந்த விஷயம் வெளியில் வந்ததும் ஒரு நல்லதற்காகவே இருக்கட்டும். இனி மனதில் எந்த ரகசியமோ பாரமோ இருக்காது அல்லவா? இவள் ஆற அமர யோசிக்கட்டும். அவனை புரிந்து கொள்கிறாளா பார்ப்போம். பழக பழக நிச்சயம் இவள் கோபம் மறையும். இந்த விஷயம் அல்ப விஷயமாகிவிடும். அதுவரை பொறுமையாக இருப்பதுதான் நல்லது. இப்படி நினைத்தவன் அதன் பிறகு அவளிடம் பேச முற்படவில்லை. அன்று இரவு கனத்த மௌனத்தோடு கரைந்தது.
மறுநாள் காலையில் லேட்டாகத்தான் கண் விழித்தான் அவன். குளிர் ஊசியாய் துளைத்தது. போர்வையை விலக்க மனமின்றி போர்வையை மட்டும் திருப்பினான். இந்துவை சோஃபாவில் காணவில்லை. பாத்ரூமிலும் எந்த சத்தமும் கேட்கவில்லை. இந்த குளிரில் எங்கே போனாள் இவள் என்று நினைத்தபடி கம்பளியை விலக்கி எழுந்து வெளியில் வந்தான். புல்வெளியில் இருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாள் இந்து. கிருஷ்ணா காஃபிக்கு சொல்லிவிட்டு அவள் அருகில் வந்தான். இந்த குளிர்ல எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? காஃபிக்கு சொல்லியிருக்கேன், உள்ள வா இந்து. நான் காஃபி சாப்பிட்டாச்சு. பரவாயில்ல, உள்ள வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா. எனக்கு பேச பிடிக்கல. நான் தான் பேச போறேன். நீ இப்போ உள்ள வர போறியா இல்ல தரத்தரன்னு இழுத்துட்டு போட்டுமா? அவன் குரலில் கோபத்தை கூட்டியதும் அவள் ஒரு முறை முறைத்து விட்டு எழுந்து விறுவிறுவென்று உள்ளே வந்தாள். இந்த பாரு இந்து, வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்திலேயே இப்படி கருத்து வேறுபாடு நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது துரதிருஷ்டம். உடனடியா நாம இதை சரி செய்யலன்னா நம்ம திருமணமே அர்த்தமில்லாதது ஆயிடும். கல்யாணத்துக்கு முந்தி ஒரு ஆண் வாழ்க்கையில பெண் சிநேகமோ பெண் வாழ்க்கையில ஆண் சிநேகமோ இருக்கிறது உலகத்துல நடக்காத அதிசயம் இல்ல. அத நோண்டி பாக்குறத விட தாண்டி போறதுதான் நல்லது. இந்த அளவுக்கு நீ கோவப்படுறதுக்கு நான் பெரிய தப்பு எதுவும் பண்ணிரலன்னு நீ புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நாம எப்படி இருந்தோங்கிறத விட இனிமே எப்படி இருக்க போறோங்கிறது தான் முக்கியம். ரேணுகா விஷயம் ஒரு சின்ன தடுமாற்றம் தானே தவிர தவறில்ல. இனிமே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் சத்தியமா ஏற்படாது. இத புரிஞ்சுக்கிட்டு உன் கோவத்தை கைவிடணும். நீ நம்ம வாழ்க்கைய இந்த நிமிஷம் கூட சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற? அவன் நிறுத்திவிட்டு அவளை பார்த்தான். ஒரு பொண்ணை உடம்பா கெடுத்தாதான் உங்களை பொறுத்த வரைக்கும் குத்தமா? நான் அப்படி நினைக்கல. அவள் மனதில் சின்ன சலனத்தை ஏற்படுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு விலகி வரதுதான் அதை விட பெரிய குற்றம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு யாரோ முகம் தெரியாதவளா இருந்தா கூட காலப்போக்குல மறந்துட்டு சந்தோஷமா வாழ முயற்சிக்கலாம். ஆனா அப்படி இல்லையே. ரேணுகா வேற யாரும் இல்ல, என் சித்தப்பா பொண்ணுதான். என் ஒண்ணு விட்ட சகோதரி. என்னை விட 100 மடங்கு புத்திசாலி. கல்யாணத்தை பத்தின சிந்தனையே இல்லாம இருந்தவ. வாழ்க்கையில நிறைய சாதிக்கணுங்கிற வெறி மட்டுமே இருந்தவ. மனசுல நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவளை பத்தி துளி கூட கவலைப்படாம உங்க எதிர்காலத்தை பத்தி மட்டும் கணக்கு போட்டு ரொம்ப சுயநலமா உங்க நல்வாழ்க்கையை மட்டுமே குறியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது காதல் இல்ல, வெறும் தடுமாற்றம் தான். நான் ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிரல, அவ எனக்கு சரிப்பட மாட்டான்னு விலகிட்டேன்னு சப்பக்கட்டு கட்டுறது சுத்த அயோக்கியத்தனம். அவள் சீற்றத்தோடு சொல்ல அவன் முகம் சுண்டி போயிற்று. சரி, உன் பார்வையில நான் பண்ணது குத்தமாவே இருக்கட்டும். அதை மன்னிக்க உன்னால முடியுமா முடியாதா? முடியாதுன்னா அடுத்தாப்புல என்ன செய்ய போற அதையும் சொல்லிடு. இப்போதைக்கு எந்த முடிவும் நான் எடுக்கல. சித்தப்பாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனப்போ பத்திரிக்கையில உங்க பேரை பார்த்ததும் அவர் முகத்துல ஏற்பட்ட மாற்றத்தை நான் கவனிச்சிட்டேன். என்னாச்சு சித்தப்பான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒன்னும் இல்லைன்னு மழுப்புனாரு. நான் விடல. அவரை சமாதானப்படுத்தி என்ன விஷயம்னு கேட்டு வற்புறுத்தினேன். அவர் பிடிவாதமா சொல்ல மறுத்துட்டாரு. என்னால ஒரு விஷயமும் அவர்கிட்ட இருந்து வாங்க முடியல. சரி, கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா முதல் நாள் வரைக்கும் அவங்க யாரும் வரல. ரேணுகா மட்டும் என் செல் நம்பருக்கு போன் பண்ணி தன் வாழ்த்துக்களை சொன்னான். ஏண்டி யாரும் இன்னும் வரலன்னு கேட்டேன். அவ சிரிச்சுக்கிட்டே தொடர்பை துண்டிச்சுட்டா. எனக்கு குழப்பம் அதிகமாயிட்டே வந்தது. மனசுக்குள்ள ஏதோ வேதனை. தலையும் புரியல, வாலும் புரியல. அப்ப கூட எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் ஏற்படல. வேற ஏதோ காரணமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஒருவேளை எங்க அம்மா அவங்கள ஏதாவது மனநோக பேசியிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். அம்மாட்ட நீ அவங்கள வழக்கம் போல ஏதாவது சொன்னியான்னு கோவப்பட்டேன். ஆனா அம்மா ரொம்ப பரிதாபமா தான் எதுவுமே சொல்லலன்னாங்க. முகூர்த்தத்துக்கு ஒருவேளை வந்துருவாங்கன்னு சமாதானப்படுத்தினாங்க. தான் கூப்பிட்டும் தம்பி குடும்பம் தன்னை மதிச்சு வரலன்னு அப்பாவுக்கு ரொம்ப கோபம். அவன் வரவே வேணாம், எனக்கு ஒன்னும் இல்லைன்னு வருத்தத்தை மறைச்சுக்கிட்டு கோபமா சொல்லிட்டு மத்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாரு. முகூர்த்தத்துக்கும் அவங்க வரலன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரேணுகா மேல எனக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதனால முகூர்த்தம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க கிடைச்சப்போ சித்தப்பா வீட்டுக்கு டெலிஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் வரலன்னு காரணம் சொல்லாட்டி என் புருஷனையும் கூட்டிட்டு நேரா அங்கேயே வந்து ஆசி வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். வேற வழி இல்லைன்னு ஆனதும் என் நச்சரிப்பு தாங்காம சித்தப்பா நடந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமா சொன்னாரு. இத நீ பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். கல்யாணத்தை தடுக்கத்தான் நாங்க வரோம்னு கிருஷ்ணா கவலைப்படக்கூடாதுன்னு தான் நாங்க வரல. இனிமே என்ன, கல்யாணம் தான் ஆயிடுச்சே, எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுன்னு என்னை சமாதானப்படுத்தினாரு சித்தப்பா. அதிர்ச்சியும் வேதனையும் என்னை ஒரு சேர தாக்குச்சு. உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதை எல்லாம் பொல பொலன்னு உதிர்ந்து போனது அப்போதான். ரேணுகாவோட அடி மனசுல இருக்கிற காயத்தோட வலி எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுல இது ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நிஜம். இந்த காயம் ஆறணும்னா ரேணுகாவுக்கு நல்ல இடத்துல நல்ல ஒரு மனுஷனோட கல்யாணம் ஆகணும். அவ சந்தோஷமா இருக்கணும். உங்களால அவளுக்கு ஏற்பட்ட காயம் ஆறுனாதான் என் மனசுல ஏற்பட்டிருக்க காயமும் ஆறும். அது வரைக்கும் இந்த இடைவெளி நீடிக்கும்.
முள்படுக்கையில என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. முட்கள் மறையற வரைக்கும் காத்துருங்க, வேற வழி இல்ல. அவள் இதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு ஜன்னல் கதவை திறந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அவன் அடிமனதில் குறுகுறுப்போடு மௌனமாய் அமர்ந்திருந்தான். ரேணுகாவை சந்தித்து மனசு விட்டு பேசி தன்னால் அவளை திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று வெளிப்படையாய் சொல்லியிருந்தால் இப்படியெல்லாம் சிக்கலாகி இருக்காதோ என்று தோன்றியது. ஆனால் யாருக்கு தெரியும், அவள் இவளுக்கு நெருங்கிய உறவாய் இருப்பாள் என்று. காதலை சொன்ன வாயால் கல்யாணம் செய்து கொள்ள இயலாது என்று எப்படி அவள் முகத்துக்கு எதிரில் சொல்ல முடியும் என்று தயங்கித்தான் அவன் அவளை பார்ப்பதை தவிர்த்தான். தவிர தன்னை அவர் மரியாதை குறைவாக பேசி, நீ இவ்வளவுதானா, போயும் உன்னையா திருமணம் செய்ய இருந்தேன், அப்படி இப்படி என்று ஏதாவது அவன் வெட்கி தலைகுனியும்படி பேசி விடுவாளோ என்ற தயக்கமும் தான் அவன் சொல்லாததுக்கு காரணம். அவளை சந்திக்க வாய்ப்பிருந்தால் தானே, இனி எதற்கு அவளை சந்திக்க போகிறோம் என்று நினைத்தான். எல்லா கணக்குகளுமே தப்பாகி இருப்பது இப்போதுதான் புரிகிறது. சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ ஆண்டவன் ஏதாவது ஒரு சந்து பொந்தில் அதற்குரிய தண்டனையோடு காத்திருப்பான் என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அவன் பெருமூச்சு விட்டான். தண்டனை இந்த இடைவெளிதான் என்றால் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. முட்கள் மறையும் வரை காத்திருப்பதுதான் நல்லது. மறுநாள் தேன் நிலவை முடித்துக் கொண்டு அவர்கள் ஊருக்கு கிளம்பினார்கள். 2 பேரின் வீடும் அவர்களை வரவேற்க ரயில் நிலையத்துக்கு உற்சாகமாக வந்திருந்தது. எப்படிரா இருந்துச்சு ஹனிமூன் ட்ரிப்? அப்பா கேட்க மற்றவர்கள் சந்தோஷ முகத்தோடு அவன் பதிலை நோக்கி ஆவலுடன் பார்த்தார்கள். கிருஷ்ணா ஓரக்கண்ணால் இந்துவை பார்த்தான். அதுக்குள்ள ஏன்டா கிளம்பி வந்துட்டீங்க? இன்னும் 3 நாள் கழிச்சு தானே வரதா இருந்தது. ஊட்டி ரொம்ப குளிரோ? இந்து வரோன்னு போன் பண்ணதும் எனக்கு கவலையா போச்சு. என்னம்மா இந்து, பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், ஊட்டி குளிர் தாங்க முடியாம தான் கிளம்பிட்டோம். இந்து சமாளித்தபடி நடந்தாள். வீட்டில் விருந்து தடபுடலா ஏற்பாடு ஆகியிருந்தது. அப்புறம் மாப்ள, உங்க அடுத்த பிளான் என்ன? பிசினஸ் இன்னும் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கீங்க? இந்துவின் அப்பா சாப்பிடும்போது கேட்டார். ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கான். என்ன, பேங்க்ல கடனா 1 கோடி ரூபா கேட்டிருக்கான். அவங்க அடமானமா எதை வைப்பீங்கன்றாங்க. எங்க சொத்து முழுக்க வச்சா கூட 3/4 கோடி தேரும். ஆனா அது பத்தாதாமே, அதான் சிக்கல். அம்மா மிக சாமர்த்தியமாய் லோன் அப்ளிகேஷன் போட்டாள் சம்பந்தியிடம். 1 கோடி இருந்தா உங்க பிசினஸ் பிக்கப் ஆயிருமா? இந்துவின் அப்பா யோசித்தபடி கேட்டார். இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு பிக்கப் ஆயிரும். பேங்க்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? அவன் கண்கள் பளிச்சிர கேட்டான். ஆட, பேங்க்ல எதுக்குப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நான் தரேன், கவலையை விடுங்க. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? அவர் சர்வசாதாரணமாக சொல்ல அவன் நம்ப முடியாமல் ஆச்சரியமாக அவரை பார்த்தான். அவன் அப்பா அம்மாவின் முகம் மத்தாப்பாய் ஒளிர்ந்தது. 1 நிமிஷம்பா, இந்து இடையில் குறுக்கிட்டாள். அப்பாவையும் கிருஷ்ணாவையும் ஒருவித புன்னகையோடு பார்த்தாள். ரொம்ப தேங்க்ஸ்பா, என் புருஷனுக்கு பணம் கொடுக்கறதா சொன்னதுக்கு. ஆனா எனக்கு தெரியும் அவர் அதை வாங்க மாட்டாரு. மாமனார் கிட்ட பணம் வாங்குற மாப்பிள்ளைக்கு மரியாதை இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். என்னங்க நான் சொல்றது சரிதானே? அவள் கிருஷ்ணாவை பார்க்க அவன் தனது அதிர்ச்சியை அசட்டு புன்னகையால் மறைத்தபடி ஒரு மாதிரி விழித்தான். என்னம்மா சொல்ற நீ? இதுல என்ன மரியாதை குறைஞ்சிட போகுது? இல்லப்பா, என் புருஷன் மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். உங்க பணத்தால அவர் பிசினஸ் பிக்கப் ஆச்சுன்னா அவருக்கு என்ன அதுல பெருமை இருக்கும்? இப்படி ஒரு மாமனார் கிடைச்சா யாராலதான் முன்னேற முடியாதுன்னு எல்லாரும் கமெண்ட் அடிச்சுட்டு போயிருவாங்க. அது கூடாது. இவருடைய ஒவ்வொரு வெற்றியும் இவருடைய உழைப்பால ஏற்பட்டதா இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் பெருமை, அவருக்கும் மரியாதை. முக்கியமா நானும் எங்க மாமியார் மாமனாரும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அவர் வாங்கி தர சேலையோ நகையோ நான் கர்வமா போட்டுக்க முடியும். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? நீங்க என்ன சொல்றீங்க? இந்து மாமனாரை பார்த்து கேட்க அவர் அதற்கு மேல் அசடு வழிய பார்த்தார். ஆமா ஆமா, நீ சொல்றது 100க்கு 100 சரிதான். அட என்னங்க சம்பந்தி, அவதான் ஏதோ சொல்றானா நீங்களும் அவளுக்கு ஒத்து ஊதுறீங்க. இந்த பொண்ணுங்களே ரொம்ப மோசம்பா. தாலி கழுத்துல ஏறின நிமிஷம் அப்படியே புருஷனோட ஐக்கியமாயிடுறாங்க. அப்பா அம்மா கூட துச்சம்தான். அது என்னதான் உள்ள ரசாயன மாற்றம் ஏற்படுமோ தெரியல. இந்துவின் அப்பா சிரித்தார். நீங்க வேணா பாருங்க, கடைசி வரைக்கும் உங்ககிட்ட ஒத்த காசு வாங்காமலே பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணுவாரு. என் புருஷன் உங்களுக்கு வேணும்னா காசு கொடுப்பாரு. இந்து நம்மட்டு சிரிப்போடு சொல்ல கிருஷ்ணாவின் முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் கலவையாய் படிந்தது. அவற்றை மறைக்க பெரும்பாடுபட்டான். இப்ப திருப்தியா அவனுக்கு? தனிமையில் அவளிடம் வெடித்தான். உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக நீயே என் பிசினஸ்ல விளையாடுறத என்னால அனுமதிக்க முடியாது. வெக்கம் அல்ல இப்படி பேச. எங்க அப்பாவை நம்பியா பிசினஸ் ஆரம்பிச்சுங்க? இல்லதான், அதுக்காகத்தானா கிடைக்கிற உதவிய யாராவது வேணான்னு மறுப்பாங்களா? நானா கேட்ட உங்க அப்பாட்ட, அவரே தானே தரேனாரு. அதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு தானே நீங்க ரேணுகாவை கை கழுவுனீங்க.
பணத்துக்கு ஆகதானே என்னையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க, இல்லைன்னா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவள் ஏளன சிரிப்போடு குரலில் சீற்றத்தை கலந்து கேட்டதும் அவன் வாயடைத்து போனான். அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல், அங்கு நிற்கவும் முடியாமல் விற்றென்று எழுந்து வெளியில் சென்றான். கீழே அம்மாவும் அப்பாவும் வாட்டமான முகத்தோடு அமர்ந்திருந்தார்கள். இந்துவின் அப்பா கிளம்பி சென்றிருந்தார். அவன் அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தான். என்னடா உன் பொண்டாட்டி இப்படி கால வாரிட்டா? அம்மா சோகமாக கேட்டாள். நீங்க தானே கொண்டு வந்தீங்க இந்த வீட்டுக்கு, ஏன்னு நீங்களே போய் கேளுங்க, அவன் எரிச்சலோடு சொன்னான். நீ கவலைப்படாத, அவ சின்ன பொண்ணு, இள ரத்தம் தானே, இப்படித்தான் ஏதாவது பேச சொல்லும். அவங்க அப்பாட்ட பக்குவமா பேசினா அவர் அவளுக்கே தெரியாம கொடுத்துருவாரு. நாம என்ன சும்மாவா கேக்குறோம், கடனா தானே, வட்டி வேணாலும் கொடுத்துடுறேன்னு சொல்லிப்பாரு. ஆனா மாப்பிள்ள கிட்ட வட்டி வாங்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே பாத்துக்கிறேன். எப்படிப்பா பாத்துப்ப? எப்படியோ, என் தலையெழுத்து எப்படியோ அது மாதிரி பாத்துக்கிறேன். என்கிட்ட ஏன்டா எரிஞ்சு விழற? பணக்கார இடம் பார்த்திருக்கோம், நீங்க தானே பீத்திக்கிட்டீங்க. உன் பொண்டாட்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? சம்மந்தி நல்ல மனுஷர் தான், கொடுக்குறேன்னு அவர் தானே சொன்னாரு. என்னவோ போங்க, எவன் தயவும் எனக்கு வேண்டாம். அந்த ஆளை விட 10 மடங்கு சம்பாதிச்சு காட்டுறானா இல்லையா பாருங்க, அவன் ரோஷமாக சொல்லிவிட்டு எழுந்தான். வரிசையாய் ஒவ்வொன்றிலும் ஏமாற்றம். மனைவியான பிறகும் இந்துவை தொட முடியாத ஏமாற்றம். அடுத்தது மாமனார் மூலம் கிடைக்கும் என்று நினைத்த பண உதவி பாதி வழியில் கவிழ்க்கப்பட்டது. ரேணுகாவை ஏமாற்றங்களோடு அவன் சந்திக்க வேண்டுமா? தொலைக்காட்சியில் ஆங்கில செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒரு ஊரில் நடந்த அரசியல் கலவரங்களை தொகுத்து அந்த இடத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருந்தாள் ரேணுகா. இந்து ஓரக்கண்ணால் கிருஷ்ணாவை பார்த்தாள். அவன் தொலைக்காட்சியை கவனிக்காதது போல தீவிரமாக செய்தித்தாளில் தலை புதைத்திருந்தான். இந்து தொலைபேசியை எடுத்து ஏதோ எண்களை அழுத்தினாள். ஹலோ ஸ்வேதா, எப்படி இருக்க? ஒரு நிமிஷம், ஸ்டார் நியூஸ் போட்டேன். என் கசின் சிஸ்டர் ரேணுகா தெரியும்ல, அவ அதுல ரிப்போர்ட்டரா இருக்கா. எவ்வளோ அழகா சொல்றா பாரு. என்ன அதான் பாக்குறியா? எப்படி அவ குரலை கவனிச்சியா? என்ன மாதிரி குரல் இல்ல, ஆள் எப்படி அலங்காரமே இல்லாம எவ்வளோ அழகா இருக்கா பாரு. தான் அழகா இருக்குங்கிற பிரஜையே எப்பவுமே அவளுக்கு கிடையாது. அலட்சியமான ஒரு அழகு. ஆனா இது சில பேருக்கு பிடிக்கலையே. ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டா குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லைன்னு முட்டாள்தனமா யோசிப்பாங்க. படிக்காத முட்டாளை மன்னிச்சிடலாம், படிச்ச முட்டாளை என்ன செய்யலாம் சொல்லு? அந்த முரட்டு ஜீன்ஸுக்கும் டிஷர்ட்டுக்கும் உள்ள ஒரு மென்மையான மனசு இருக்கும்னு நினைச்சு பார்த்தா தானே இதை முட்டாள்தனம்னு சொல்றதை விட சந்தர்ப்பவாதம், சுயநலம்னு சொல்லலாம். நானும் பார்த்துட்டேன், நிறைய ஆம்பளைங்களுக்கு தன்னை விட புத்திசாலியா நாகரிகமா இருக்கிற பொண்ணை பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி பெண்களோட சிநேகம் வச்சுக்க விரும்புவாங்களே தவிர அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா தலை தெறிக்க ஓடிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டிங்கிறவ படிச்ச நாட்டுக்கிட்டையா இருக்கணும். அவ பணக்காரியாவும் இருந்துட்டா இன்னும் வசதி. இந்து பேச பேச கிருஷ்ணாவின் முகம் சிவந்தது. பல்லை கடித்தபடி பேப்பரை வீசி எறிந்து விட்டு எழுந்து அவள் அருகில் வந்து கார்ட்லெஸை பிடுங்கி அணைத்தான். இந்து முறைத்தாள். நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே போற. நான் அயோக்கியந்தான், இப்ப என்னங்கிற? பிடிக்காட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு போயேன், யார் வேண்டான்னாங்க? அதை விட்டுட்டு இன்னொரு முறை இந்த குத்தல் கேலின்னு இறங்குன பொல்லாதவன் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. அது சரி, உங்களுக்கு வேணும்னா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவீங்க, அப்புறம் ஒத்து வராட்டி கழட்டி கொடுத்துட்டு போன்னுவீங்க. நாங்க என்ன பொம்மையா? ஓகே, நான் டைவர்ஸ் வாங்கிட்டு போக ரெடி. நஷ்ட ஈடா எனக்கு 1 கோடி ரூபா தரதான்டா இந்த நிமிஷம் நான் ரெடி. அவ்வளவு பணம் என்கிட்ட இருந்தா நான் ஏன் ஒன்ன கட்டிக்கிறேன்? அவன் சட்டென்று வார்த்தைகளை கொட்டிவிட்டு தானேதான் அப்படி பேசியதற்காக அதிர்ந்து போனான். அப்போ பணத்துக்காகத்தான் ரேணுகாவை உதறிட்டு என்னை கட்டிக்கிட்டதா நீங்களே ஒத்துக்கிறீங்க? இந்து அவனை துளைத்து விடுவது போல் பார்த்தாள். கிருஷ்ணா தன் சிவந்த முகத்தை திருப்பிக் கொண்டான். தன் சாயம் தன் வாயாலேயே விழுத்து விடும் என்று அவன் நினைக்கவில்லை. இப்ப சொல்லுங்க, பணத்துக்காக என்னை கட்டிக்கிட்ட உங்களை என்னால எப்படி நேசிக்க முடியும்? அன்பா இருக்க முடியும். நீங்க என்கிட்ட அன்பா இருந்தா கூட எல்லாம் பணத்துக்காக காட்டுற அன்புதான் எனக்கும் தோணும். வெறும் நாடக பாசம்தான் தெரிஞ்சப்புறம் என்னாலேயே நடிக்கத்தான் முடியுமே தவிர உண்மையான அன்பை காட்ட முடியாது. மொத்தத்துல உங்க வியாபார வளர்ச்சிக்காகவும் சுயநலத்துக்காகவும் ஒரு மஞ்ச கயத்தால என் கழுத்துக்கு சுருக்கு போட்ட உங்களை என்னால எப்படி மன்னிக்க முடியும் கிருஷ்ணா? இந்து கண்கள் கலங்க, குரல் உடைய. கிருஷ்ணா உண்மையிலேயே தன் செய்கைக்காக வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றான். சூப்பர் மார்க்கெட்டில் சில பொருட்களை வாங்கி கொண்டு பில் போடுவதற்காக கவுண்டரில் காத்திருந்தாள் ரேணுகா. எக்ஸ்கியூஸ் மீ, குரல் கேட்க திரும்பினாள். பின்னால் நின்றிருந்த இளைஞனை யாரென்று அடையாளம் தெரியாமல் விழித்தாள். என்னையா கூப்பிட்டீங்க? உங்களைத்தான். என் யூகம் சரின்னா நீங்க ரேணுகா சாமிநாத் தானே, நியூஸ் ரிப்போர்ட்டர்? ரொம்ப சரி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி.
உங்களுடைய ரிப்போர்ட்டிங்க்கும் உங்க குரலும் மேக்கப் இல்லாத உங்க முகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. ஓ சாரி, என் பேர் அபிஷேக். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். டிவியில நான் பார்க்கறதே செய்திகளும் குவிஸ் நிகழ்ச்சிகளும் நல்ல டாக்குமெண்ட்ரிகளும் தான். உங்க நியூஸ் சேனலோட செய்திகளை தவற விடாம பார்த்துருவேன். திடீர்னு உங்களை இங்க எதிர்பாராம சந்திப்பேன்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எங்க இருக்கீங்க நீங்க? பெசன் நகர்ல. இது என்னுடைய விலாச அட்டை. அந்த பக்கம் வந்தா வாங்களேன். நீங்க வந்தா எங்க குடும்பம் மொத்தமும் சந்தோஷப்படும். அவன் தன் பர்ஸை திறந்து விலாச அட்டை ஒன்றை எடுத்து நீட்டினான். விலாசத்தை படித்த அவள் கண்கள் விரிந்தன. இதே 3வது மெயின் ரோட்ல தான் உங்க வீட்டுக்கு 3 வீடு தள்ளி தான் எங்க பெரியப்பா இருக்கிறாரு. பேரு சந்திரசேகர். ஓ, அமெரிக்கால பிசினஸ். அவரே தான். தெரியுமா? நல்லாவே தெரியும். அவங்க பொண்ணு இந்துவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடி வளர்ந்த நண்பர்கள். ஆனா நீங்க அவங்க வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லையே. வந்ததில்ல. நாங்க மிடில் கிளாஸ், அவங்க காரு பங்களான்னு இருக்கிற கோடீஸ்வரருங்கிறதுனால ஆரம்பத்திலே ரொம்ப பயந்து ஒதுங்கியே இருந்துட்டோம். அதுக்குன்னு சண்டை பூசல்லாம் கிடையாது. என் வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரு பிடித்த உணர்வு அங்க எனக்கு கிடையாது. ஏதோ ஒரு அந்நிய உணர்வு தான் தோணும். அந்த அழகும் அலங்காரமும் பளபளப்பும் பிரமிப்போட சேர்த்து பயத்தையும் ஏற்படுத்திடுச்சு. அதனாலயே அதிகம் அங்க வரதில்லை. விளையாடணும்னா இந்துவை எங்க வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். என் வீடுதான் எனக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாப்புல ஒரு உணர்வு. மத்தபடி பெரியப்பா ரொம்ப அன்பானவர். என்கிட்ட ரொம்ப ஆசையா இருப்பாரு. இந்துக்கும் நான்னா ரொம்ப பிரியம். நெடுநாள் பழகினாற் போல் அவள் மனம் திறந்து பேசியும் யாரையும் குறை சொல்லாமல் பேசிய விதமும் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. இந்து, கல்யாணத்துல கூட நான் உங்களை பார்க்கலையே. சாரி, நான் ஊர்ல இல்ல. ஒரு முக்கியமான செய்தி சேகரிப்புக்காக போக வேண்டியிருந்தது. அதான் வர முடியல. எப்படியோ சாதாரணமா பேச போக இப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு உறவுன்னு ஆயிட்டீங்க. முடியறப்போ கண்டிப்பா ஒரு முறை வீட்டுக்கு வாங்க. அவன் அவளோடு கைகுலுக்கி விடை பெற்றான். அப்படியே அவளுடைய விலாச அட்டையும் வாங்கி கொண்டு தன் கார் நிறுத்தி இருந்த இடத்துக்கு சென்றான். அவள் தன் 2 வீலரில் ஏறி செல்லும் வரை காரில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ ஒருவித சந்தோஷம் மனதில் நிரம்பி வழிய வீட்டுக்கு வந்தான். காரை நிறுத்திவிட்டு சீட்டி அடித்தபடி இறங்கி வந்தவனை வராண்டாவில் பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த தாத்தா பேப்பரை தாழ்த்தி மூக்கு கண்ணாடிக்கு மேல் வழியே பார்வையை உயர்த்தி பார்த்தார். என்னடா சீட்டியெல்லாம் பலமா இருக்கு. ஏதாவது பொண்ணு உங்ககிட்ட வந்து 1 4 3ன்னு சொன்னாளா? அப்படின்னா நீ ஆசடுன்னு அர்த்தம். 70 வயசாகுது எனக்கு. உனக்கு 26 வயசாகுது. 1 4 3ன்னா என்னன்னு நான் உனக்கு பாடம் நடத்த வேண்டியதா இருக்கு. கர்மண்டா. இங்க வந்து இப்படி உட்கார், விளக்கமா சொல்றேன். என்ன? அபிஷேக் அவர் அருகில் வந்தான். தமிழ் சினிமாவே நீ பாக்குறது இல்லையா? என்ன இருக்குன்னு பாக்கணுங்கிறீங்க? சுளுக்கு டான்ஸும் பாடாவதி ஜோக்ஸும் போதுமே உங்க ரசனை. அதை விடுங்க. அது என்ன 1 4 3? சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேலை நிறைய இருக்கு. அந்த பாடாவதி படம் எல்லாம் நான் பாக்குறதுனாலதான் இப்போ உனக்கு பாடம் நடத்த முடியுது. தெரிஞ்சுக்க. இங்கிலீஷ்ல ஐ எத்தனை எழுத்து? 1. லவ்வுக்கு 4. யூக்கு 3. அட கன்றாவியே, இதான் அந்த 1 3 4ஆ? சொல்லு சொல்லு, யாராவது இத உன்கிட்ட சொன்னாங்களா? அபிஷேக் எழுந்து நின்று அவரை முறைத்தான். நீ உருப்படவே போறதில்ல தாத்தா. அப்பா வரட்டும். நீ எனக்கு கெட்ட வார்த்தைலாம் சொல்லி தரேன்னு சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்றேன். இனிமே எப்படி தமிழ் சினிமா பாக்குறேன்னு பாத்துடுறேன். அடப்போடா, யாருக்கு வேணும் உங்க அப்பன் காசு? நமக்கு ஒரு ஆள் இருக்குடா. அதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா சும்மா ஜல்சாவா கூட்டிட்டு போகும். ஓசிலேயே 100 படம் பார்ப்பேன். ஆஃப்டர் ஆல் 1 4 3ன்னா என்னன்னு தெரியாத சாக்லேட் பையன்கிட்ட எல்லாம் பேசுறதே எனக்கு கேவலம். போடா கண்ணா, உங்க அம்மா ஃபீடிங் பாட்டில்ல பால் ஊத்தி வச்சிருக்கா, போய் குடிச்சிட்டு தூங்கு. தாத்தா அழகு காட்ட அபிஷேக் பொத்து கொண்டு வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் சிரமப்பட்டான். சிரிக்கிறியா? பார்த்துட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள். தாத்தா தாத்தா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். எங்க 2 பேரையும் நீ தான் சேர்த்து வைக்கணும்னு என்கிட்ட வந்து கெஞ்சுவ பாரு. அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன் உன்ன. அபிஷேக் சிரித்து கொண்டே அவரிடம் வந்தான். மை டியர் தாத்தா, உனக்கு என்ன வேணும் இப்போ? நான் யாரையாவது லவ் பண்ணணுங்கிறியா? உன் வயசுல நான் பிருந்தாவனத்து கிருஷ்ண மாதிரி இருப்பேன். பொண்ணுங்கள்லாம் என்னை பார்த்தா மொச்சுக்கும். எனக்கு வேணாம்ப்பா. பிருந்தாவனமும் வேணாம், கோபிகைகளும் வேணாம். ஒரே ஒரு பொண்ணுக்கு ராமனா இருந்தா போதும் எனக்கு. அந்த பொண்ணு யாரு? அதான் என் கேள்வி. கிடைச்சாச்சா? கிடைச்ச மாதிரி தான். சொல்லு சொல்லு, யார் அது? அலையாத. இப்பதான் பார்த்தேன். பார்த்த நிமிஷம் உள்ள ஜிலு ஜிலுன்னு காத்தடிச்சுது. அவளுக்கும் அப்படி காத்தடிச்சுதான்னு தெரியாம என்னத்த சொல்றது? அட அசடே, நீ உன் மனசை திறந்தா உன் காத்து தானா அங்க போய் அடிக்குது. இதுக்கு போய் யோசிக்கிறியே. நீ இப்படி உட்கார், நான் உனக்கு சொல்லித்தரேன் லவ் எப்படி பண்றதுன்னு. ஆளை விடு. அப்பா பார்த்தாருனா என்னத்தான் தப்பா நினைச்சுப்பாரு. அபிஷேக் ஓடினான். சிரிப்பும் வியப்பும் அவனை ஆழ்த்தின. சிரிப்பு தாத்தாவை நினைத்து, வியப்பு ரேணுகாவை நினைத்தது. நினைத்தது முதல் பார்வையிலேயே மின்னலாய் ஒரு பெண் ஊடுருவி கொண்டு உள்ளே சென்றாள் என்றால் அவள் ரேணுகாதான்.
காதல் என்பது இதுவரை அறியாத உணர்வு. அதற்காக இதுவரை முயற்சித்ததும் இல்லை. அனுபவம் இல்லாததால் இதுவரை அது அபத்தமாகவே நகைச்சுவைக்குரிய விஷயமாகவே இருந்தது. அதன் பேரில் வெறுப்பும் மரியாதையின்மையும் கூட இருந்தது. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சாதிக்க வேண்டிய இளைஞர்களுக்கு எதற்கு இந்த வேலையற்ற வேலைகள் என்று கூட நினைத்திருக்கிறான். பாலின ஈர்ப்பை காதல் என்று நம்பிக்கொண்டு இளைஞர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்துக் கொள்கிறார்களோ என்று கவலைப்பட்டிருக்கிறான். அப்படித்தானே இன்று அந்த உணர்வுக்கு தானே ஆட்பட்டிருக்கிறோம் என்று நினைத்த போது வியப்பாகவும் இருந்தது. அதே நேரம் இது சரியா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. எந்த ஒன்றும் மற்றவர் செய்யும் போது தவறாகவும் தான் செய்யும் போது சரியாகவும் தோன்றுவது மனித இயல்பு. அந்த இயல்பிலிருந்து விடுபட்டு தள்ளி நின்ற தனக்கு ஏற்பட்டிருக்கும் உணர்வை பற்றி தனக்குள்ளேயே அலசினான் அவன். 1000 கேள்விகள் கேட்டுக்கொண்டான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான். கதைகளிலும் காவியங்களிலும் சொல்லப்படும் உன்னதமான காதல் தான் இது என்ற தீர்மானத்துக்கு வந்தான். இதை எப்படி அவளுக்கு உணர்த்தப் போகிறோம் என்று புரியாமல் விழித்தான். தன்னை சுற்றி ஒரே வினாடியில் ஒரு நந்தவனமும் கோடி கோடி மலர்களின் வாசமும் உருவான அதிசயத்தில் மூழ்கி போனான். எப்போது எப்படி அவளிடம் தன் மனதை திறந்து காட்டுவது என்று பலமுறை பல்வேறு வகையாக ஒத்திகை பார்த்தான். அதற்கு பிறகு பலமுறை அவள் வீட்டுக்கு டெலிபோன் செய்த போதும் அவள் ஊரில் இல்லை என்ற தகவலே கிடைத்தது. நீங்கள் யார் என்று எதிர்முனை கேட்ட கேள்விக்கு எந்தவித பதிலும் சொல்லாது வைத்தான் அவன். 10 நாள் கழித்து ரேணுகா வீடு திரும்பியதும் அம்மா அந்த டெலிபோன் ஆளை பற்றி கூறினாள். யாருன்னு தெரியலடி ரேணுகா, ஒரு 100 முறை டெலிபோன் பண்ணிருப்பான். யாருன்னு கேட்டா பேர் சொன்னா தானே உனக்கு யார் மேலேயா சந்தேகம் வருதா? ஆஹா, இன்னொரு முறை பண்ணட்டும், பாத்துக்கிறேன். ரேணுகா யாராக இருக்கும் என்று யோசித்தபடி பதில் சொன்னாள். அன்றிரவு மறுபடியும் போன் வந்தது. அவனாத்தான் இருக்கும். அம்மா போனை முறைத்து பார்த்தாள். நானே எடுக்கிறேன். ரேணுகா டெலிபோனை எடுத்து ரேணுகா ஹியர் என்றாள். மறுமுனையில் அபிஷேக்கின் முகம் மலர்ந்தது. நான் அபிஷேக் பேசுறேன், நினைவு இருக்கா? சூப்பர் மார்க்கெட்ல நாம சந்திச்சோமே. சொல்லுங்க அபிஷேக், நீங்க தான் பலமுறை போன் பண்ணீங்களா? நான் தான். அம்மாட்ட யாருன்னு சொல்லியிருக்கலாமே, பாவம் அவங்க யாரோ என்னமோன்னு பயந்துட்டாங்க. அபிஷேக்னா யாரு என்னன்னு கேட்பாங்களே, அதான் சொல்லல. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரேணுகா. சொல்லுங்க, என்ன அப்படி முக்கியமான விஷயம்? அது போன்ல சொல்றது கஷ்டம், உங்களை சந்திக்கணுமே ரேணுகா. ஒரே ஒரு கண்டிஷன் அபிஷேக். என்ன? முக்கியமான விஷயம்னு என்ன வர சொல்லிட்டு சினிமால வரா மாதிரி ஐ லவ் யூன்னு என்கிட்ட உளர மாட்டீங்கன்னு வாக்குறுதி கொடுத்தாதான் நான் வரேன். ரேணுகா சிரித்தபடி சொன்னாளா, சீரியஸ் ஆகத்தான் சொன்னாளா என்று தெரியாமல் அபிஷேக் வாயடைத்து போனான். சற்று நேரம் ஒன்றும் பேசாமல் நின்றான். காதல் மேல உங்களுக்கு அவ்வளோ என்ன கோவம் ரேணுகா? சற்று பொறுத்து சமாளித்து கொண்டு குரலில் சிரிப்பை குழைத்து கேட்டான் அபிஷேக். காதல் மேல கோவம் இல்ல, காதல்னா என்னன்னு முழுசும் புரிஞ்சுக்காம காதலிக்கிறேன்னு கலர் கலரா கனவு காண்ற விடலத்தனத்து மேல்தான் கோபம். அப்படிப்பட்ட கோபம் எனக்கும் உண்டு. இருந்தாலும் ஒரு சிலரை வச்சு காதல்ங்கிற உணர்வையே தப்புன்னு சொல்லலாமா? அப்படியா நான் சொன்னேன்? சரி, அப்படி சொல்லல, உங்க வழிக்கே வரேன். நல்ல காதலுக்கு என்ன அளவுகோல்? எப்படி அடையாளம் காணுவீங்க? திடீர்னு என்ன காதல் ஆராய்ச்சி? சொல்லுங்க, எது அற்புதமான காதல்ங்கிறீங்க? எனக்கு சொல்ல தெரியல, அனுபவமும் இல்ல. ஆனா ஒருத்தர் என்ன காதலிக்கிறதா சொன்னாரு. என் பதிலையும் கேட்டாரு. காதெல்லாம் வேணாம், கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், அப்பாட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். நல்ல பையன் தானே, நமக்கு தெரிஞ்சவனும் கூட, பண்ணிக்கோ ஏன் அப்படின்னாரு அப்பா. அவர் சொன்னதே போதும்னு நானும் மேற்கொண்டு எதுவும் யோசிச்சு குழப்பிக்காம ஓகேன்னுட்டேன். காதலிக்கிறேன்னு சொன்ன அந்த ஆளு தான் அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க சம்மதத்தோட வரேன், அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து கல்யாண விஷயம் பேசுங்கன்னு சொல்லிட்டு போனவரு என்ன காரணமோ தெரியாது, அப்புறம் வரவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு கல்யாணம்னு இன்விடேஷன் மட்டும் வந்தது. நல்ல காலம் தப்பிச்சேன்னு நினைச்சேன். காதல்னா என்னன்னே தெரியாத அந்த ஆளை தப்பி தவறி கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும் நினைக்கவே பக்குன்னு இருக்கு. கடவுள் தான் காப்பாத்திட்டான்னு நினைக்கிறேன். ஒளிவு மறைவின்றி அவள் பேசியது அவனுக்கு மிகவும் பிடித்தது. அதே கடவுள் வேறொரு ஆளை, ஐ மீன் காதல்னா என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு காதலை மதிக்கிறவனை உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்தினா, காதல்னா என்னன்னு முதல்ல எனக்கு தெரியணும், அப்புறம்தான் அதை பத்தி யோசிக்க முடியும். சொல்ற ஆளோட காதல் நல்ல காதலா விடலத்தனமான காதலான்னு புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் கடவுளே வந்து சிபாரிசு பண்ணாலும் யாரையும் காதலிக்கிறதா ஐடியா இல்ல. அவன் அசட்டு புன்னகையோடு மென்று விழுங்கினான். ஆமா, நீங்க என்ன அப்படி முக்கியமான விஷயம் பேசணும் என் கூட? அதான் பேசிட்டனே. அவன் சிரித்தான். மறுமுனை ஒரு வினாடி மௌனித்தது. தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுறனே ரேணுகா, நான் உங்களை விரும்புறேன். அது எப்படிப்பட்ட காதல்னு எனக்கு புரியுது, உங்களுக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல காதல் தடைகளை கடந்து ஜெயிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
நீங்க என்ன விரும்புறீங்களா இல்ல இனிமே விரும்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் காதல் உண்மையானதுதான்னா அது நிச்சயம் உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துணும்னு நான் நம்புறேன். அபிஷேக் ஒரே மூச்சில் சொல்லி நிறுத்த மறுமுனையில் ரேணுகா ஒரு வினாடி அயர்ந்து போனாள். வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கி போனாலும் யாராவது ஒருவர் இப்படி காதலுடன் குறுக்கிட்டு மோதினால் என்ன செய்ய? என்ன ரேணுகா சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க? உடனே ஐ லவ் யூ டூன்னு உருகணும்னா? சேச்ச, சத்தியமா நான் அப்படி ஒரு அவசரமான பதில எதிர்பார்க்கல. என் மனசுல உங்க மேல ஏற்பட்ட உணர்வை வெளிப்படுத்தினேன், அவ்வளவுதான். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்க விருப்பம். சத்தியமா வற்புறுத்த மாட்டேன். உங்களை சுத்தி சுத்தி வரமாட்டேன். நம்பிக்கையோட காத்திருப்பேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களை எரிச்சல் ஊட்டிய அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் இதுவும் மட்டும் தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க. என்னோட கொஞ்சம் பழகி பாருங்க. நான் யாரு, என் குணம் என்னன்னு புரிஞ்சப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. காதல சொல்லிட்டதுனாலேயே வெறுத்து விலகிடாதீங்கன்னு சொல்றேன். ஓகே அபிஷேக், முயற்சிக்கிறேன். காதலிக்கல்ல, உங்களை புரிஞ்சுக்க. தேங்க்யூ ரேணுகா. அவன் சந்தோஷமாக போனை வைத்தான். அதன் பிறகு பலமுறை பல சந்தர்ப்பங்களில் ரேணுகாவை அவன் சந்தித்தான். இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டார்கள். பல விஷயங்களை அறிவுபூர்வமாக விவாதித்தார்கள். அப்படி சந்தித்த எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் மறந்தும் கூட தன் காதலை அவளுக்கு நினைவூட்டவோ அல்லது அவள் தன்னை காதலிக்கும் வகையில் பொய்யான குணாதிசயங்களை காட்டவோ முயற்சிக்கவில்லை. தான் சொன்னதையே மறந்து விட்டார் போல் இருந்தான். ஒரு முறை இருவரும் ஒரு திருமண விழாவில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த சமயம் அதே திருமணத்துக்கு வந்திருந்த இந்துவை பார்த்த அபிஷேக் முகம் மலர அவளை பெயர் சொல்லி அழைத்தான். சட்டென்று திரும்பி பார்த்த இந்து இருவரையும் பார்த்து வியப்போடு அருகில் வந்தாள். ஹலோ அபிஷேக், நீங்க எங்க இங்க? ரேணுகாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் இந்து, டிவில அடிக்கடி இவங்களை பாக்குற யாராவது தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? நானா பேச்சு கொடுத்து நண்பன் ஆயிட்டேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உன் கணவர் எப்படி இருக்கிறாரு? வந்திருக்காரா உன்னோட? இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். புதுசா கல்யாணமான யாராவது புருஷனை விட்டுட்டு தனியா வருவாங்களா? உன் கூட வர்றதை விட அப்படி என்ன வேலையா அவருக்கு? அதை விடு. நீ எப்படி இருக்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? தாத்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லு. நான் இல்லாம அவருக்கும் போர் அடிச்சிருக்குமே. அதெல்லாம் இல்ல ரேணுகா, இந்த கிழத்துக்கு ஆளுக்கா பஞ்சம். எதிர் வீட்டுல இப்போ ஒரு மாமி வந்திருக்கா. அதோட வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கு. இந்துவை பார்த்தேன். தாத்தான்னா எந்த இந்துன்னு கேட்கும். இந்து சிரித்தாள். சித்தப்பா சித்தி எல்லாரும் சௌக்கியம் தானே? ரேணுகா, உன்னோட ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, பெருமையா இருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வாயேன் ரேணுகா. என் கல்யாணத்துக்கு தான் வரல, அப்புறம் வீட்டுக்காவது வந்து பாப்பேன்னா இது வரைக்கும் வரல. நீ எப்ப வரப்போற சொல்லு? வரேன் இந்து. நாளைக்கு நான் ஒரிசா போறேன். திரும்பி வர 10-12 நாள் ஆகும். வந்ததும் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வரேன். அப்போ அபிஷேக், நீங்க உங்க பாலிய சிநேகிதியோட பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ரேணுகா இருவரிடமும் கை குலுக்கி விடை பெற்றாள். அப்புறம் எப்படி இருக்கு அபிஷேக்? நீ எப்போ இன்விடேஷன் கொடுக்க போற? இன்விடேஷன் தானே, கொடுத்துருவோம். பொண்ணு பார்த்தாச்சா? அப்படின்னா யாரையாவது டாவ் அடிச்சிட்டு இருக்கியா? யார் அது? சி, டாவு கிவ்னு என்ன சீப்பான பாஷை. காதலிக்கிறியான்னு அழகா கேளு. சரி, யார? இப்ப சொல்ல மாட்டேன். அந்த பக்கத்துல இருந்து இன்னும் சிக்னல் வரல, வந்ததும் சொல்றேன். என்னமோ பண்ணு. எனக்கு உன்கிட்ட மனசு விட்டு சில விஷயங்கள் பேசணுமே அபிஷேக். என்ன விஷயம்? நாளைக்கு உட்லண்ட்ஸ்ல உனக்காக வெயிட் பண்றேன், வந்துரு. அங்க போய் பேசுற அளவுக்கு என்ன விஷயம் இந்து? எனிதிங் சீரியஸ்? நீ வா, அப்புறம் சொல்றேன். இந்து கிளம்பினாள். மறுநாள் சொன்னபடி அபிஷேக் அங்கு வந்திருந்தான். என்ன விஷயம் இந்து? நீங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் சந்தோஷமா இல்ல அபிஷேக். என் கல்யாணம் எனக்கு ஒரு ஏமாற்றம். என்ன சொல்ற நீ? அபிஷேக் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். நடந்த கல்யாணத்துல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் கூட எனக்குள்ள இருக்கு. அபிஷேக் இன்னும் பலமாய் அதிர்ந்தான். என்ன காரணம் இந்து? ஒரு பொண்ணு தான் காரணம்னா ஒரு பொண்ணுதான் காரணம்னா நம்புவியா? இது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியலையா? தெரிஞ்சிருந்தா கழுத்தே நீட்டி இருக்க மாட்டேனே. அந்த பொண்ணோட இன்னும் தொடர்பு இருக்கா? இல்ல, பாவம் அந்த பொண்ணு. என் புருஷன் தான் அவளை ஏமாத்திட்டாரு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, படிச்சவ, புத்திசாலி. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நீ என்ன செய்ய முடியும் இந்து? நீ ஒரு தப்பும் செய்யலையே. அந்த பொண்ணுக்கு சாமர்த்தியம் இருந்திருந்தா அவ உன் புருஷனோட குட்டை உடைச்சிருக்கணும். அப்படி செய்யாம விட்டது அவ தப்பு. இதுக்காக நீ எதுக்கு வருத்தப்படுற? உன்கிட்ட உன் புருஷன் ஆசையா தானே இருக்கிறாரு. அதுவா இப்ப முக்கியம்? இந்த பாரு இந்து, ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கிறது முக்கியம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை துணைக்கிட்ட அவங்க அன்பாவும் உண்மையாவும் இருக்கிறது தான் முக்கியம். நீ எதுக்கு கடந்த காலத்தை நினைச்சு குழப்பிக்கிற? எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவுக்கும் வந்துடாத. கொட்டுன பாலையும் உடஞ்ச கண்ணாடியும் ஒண்ணுவே சேர்க்க முடியாது. ஆனா கவத்தை அதெல்லாம் தவற விடாம பாத்துக்க, கெட்டியா பிடிச்சுக்க நம்மளால முடியுமே. என் அட்வைஸ் இதுதான், அவசரப்படாத. உன் புருஷனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நிச்சயம் ஒரு சுமூகமான முடிவு பிறக்கும்.
இந்து அமைதியின்றி அவனை பார்த்தாள். உன்கிட்ட அட்வைஸ் கேட்டேன் பாரு, என் தப்பு. நீயும் அவரை மாதிரி ஆம்பளைங்கிறத ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அபிஷேக், நாம கிளம்பலாம். அவள் எழுந்து விறுவிறுவென நடந்தாள். அவன் கவலையோடு அவளை பின்தொடர்ந்து வெளியில் வந்தான். நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் உன் நண்பன் இந்து. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். மறுபடியும் நான் அதே தான் சொல்றேன். ஒரு சின்ன சம்பவத்தை வச்சுக்கிட்டு மனிதர்களை எடை போடாத, தண்டிக்கணும்னு நினைக்காத. 1000 விசாரணைக்கு அப்புறம் தான் ஒரு கொலைகாரனுக்கு கூட மரண தண்டனை கொடுப்பாங்க. அந்த மரண தண்டையையும் ரத்து செஞ்சு கருணையோடு பரிசீலிக்க ஜனாதிபதிக்கு பவர் இருக்கிறத மறந்துட வேண்டாம். அதே மாதிரி நீயும் உனக்குள்ள விசாரணை நடத்து. நடந்தது தவறேனாலும் கருணையோட மன்னிக்க முடியுமான்னு யோசி. அவள் காதில் வாங்காமல் காரில் ஏறினாள். மனம் ஒரு குரங்கு. பெரியவர்கள் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. மனம் குரங்காகத்தான் இருந்தது. குரங்கிற்கு காயம் உண்டானால் அது ஆறாதாம். நோண்டி நோண்டி அதை ஆழமாக்கி கொண்டு கடைசியில் மாண்டு போகுமா. அப்படித்தான் ஆழத்தை அதிகப்படுத்தி கொண்டது இந்துவின் மனமும். கோடீஸ்வர பெற்றோருக்கு ஒரே பெண்ணாய் பிறந்து தரையில் கால்படாமல் வளர்ந்தவள் அவள். பாட்டென்ன, பரதநாட்டியம் என்ன, இஷ்டப்பட்ட படிப்பென்ன என்று எதற்கும் குறைவில்லை. ஒரு ராஜகுமாரியை போல் வளர்க்கப்பட்டாள். அவளுக்குள் பலவித கனவுகளும் அவளோடே வளர்ந்தது. எத்தனையோ பேர் அவளை காதலிப்பதாக கவிதை வடித்து அவளிடம் உருகி இருக்கிறார்கள். ஆனால் யார் மீதும் அவளுக்கு காதல் ஏற்படவில்லை. ஒரே ஒரு ஆசைதான் அவளுக்கு. தன்னை மணக்கிறவன் உடலாலும் உள்ளத்தாலும் கம்பீரமான அன்பான ஆணாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். முக்கியமாக தன் பணத்துக்காக தன்னை மணந்து கொள்கிறவனாக இருக்கக்கூடாது என்றும் நினைத்தாள். அப்பாவிடமும் இதைத்தான் முக்கிய கண்டிஷனாக சொன்னாள். அப்பா கிருஷ்ணாவை பற்றி சொன்னதும் முதலில் அவள் சம்மதித்து விடவில்லை. தன் மனதிற்கு பிடித்திருந்தால் மட்டுமே சம்மதிக்க முடியும் என்றால் அப்பா அவனுடைய புகைப்படங்களை காட்டினார். ஆள் பார்க்கதான் தான் நினைத்தாற் போலவே கம்பீரமாக இருப்பதை ஒப்புக்கொண்டது அவள் மனம். அப்பா அவன் பிசினஸ் பற்றி, அவன் உழைப்பு பற்றி, சுறுசுறுப்பு பற்றி எல்லாம் சொன்னதும் அவளுக்கு அவன் மீது ஒரு பிடிப்பு ஏற்படலாயிற்று. பிறகுதான் பெண் பார்க்க அவர்கள் வருவதற்கே சம்மதித்தாள். பெண் பார்த்தல் என்று பெயருக்குத்தான் பழைய சம்பிரதாயமே தவிர அது ஒரு பரஸ்பர விருந்து சந்திப்பு போலதான் இருந்தது. அவளும் கிருஷ்ணாவும் சகஜமாக உரையாடினார்கள். அவன் அப்பா அம்மா கூட மாமனார் மாமியார் என்ற கிரீடம் சுமக்காமல் சாதாரண நண்பர்கள் போல பழகவும் அவளுக்கு முழு திருப்தி ஆயிற்று. அப்பாவிடம் அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள். தாலில் ஏறின பிறகு ரேணுகாவின் விஷயம் அதற்கு முன்பே தெரிந்திருந்தால் கூட அவளே அப்பாவிடம் சொல்லி அவன் எதிர்பார்க்கும் பணத்தை கொடுத்து அதே முகூர்த்தத்தில் அவர்கள் திருமணத்தை நடத்தியிருப்பாள். ஆனால் அதற்கும் வழி இல்லாமல் போய்விட்டது. தன்னை மணக்கிறவன் பணத்துக்காக மணக்கிறவனாக இருக்கக்கூடாது என்ற அவள் நினைத்த நினைப்பில் நன்றாகவே மண் விழுந்திருப்பது புரிந்ததும் அவள் அடைந்த அதிர்ச்சி கொஞ்ச நஞ்சமல்ல. அவனை பற்றிய அவளது அபிப்பிராயம் அதல பாதாளத்தில் சரிந்திருந்தது. உள்மனதில் ஏற்பட்ட காயமும் வலியும் சினமும் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த ஜென்மத்தில் அவை ஆறுமென்று தோன்றவில்லை. அவள் கண்ணுக்கு அவன் ஒரு கேவலமான புழுவாய் தெரிந்தான். ஒரு பெண்ணை காதலிப்பதாய் கூறி ஏமாற்றியவனை, பணத்துக்காக மற்றொரு பெண்ணை மணந்தவனை மன்னிக்க அவள் மனம் சற்றும் தயாராக இல்லை. அவனோடு வாழ்வதற்கு மனம் கூசியது. அவனை பார்க்க பார்க்க எரிச்சல் ஏற்பட்டது. அவன் சுயநலமும் வியாபார புத்தியும் அடிவயிற்றில் தீயாய் எரிந்தது. காயத்தின் ஆழம் பெரிதாகிக் கொண்டே வந்தது. ஒரு கட்டத்தில் எதற்கு இந்த பொய் வாழ்க்கையும் பழிவாங்கும் நடவடிக்கையும் எதற்காக என்று தோன்றியது. இப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டுமா என்று சலிப்பு ஏற்பட்டது. விவாகரத்தும் மறுமணமும் இப்போது சர்வசாதாரணமாக நடக்கும் விஷயம். திருமணம் தோற்று போகிறவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காகவே சட்டம் கொடுத்திருக்கும் சுதந்திரம். இந்து கிருஷ்ணாவை விவாகரத்து செய்து விடுவது என்ற தீர்மானத்துக்கு வந்தாள். தனது தீர்மானத்தை கிருஷ்ணாவிடமும் சொன்னாள். அவன் பலமாய் அதிர்ந்தான். ஒரு கோபத்தில் அவன் சொன்னதை அவள் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கைகளில் இறங்குவாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அம்மா அப்பாவுக்கு இது தெரிந்தால் அவர்கள் இடிந்தல்லவா போவார்கள். இவள் மனதை மாற்றி இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்க வேண்டுமே. எப்படி? அவன் பரிதாபமாக அவளை பார்த்தான். இந்த பாரு இந்து, நான் குற்றவாளிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ரேணுகா விஷயத்துல நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக நான் வெக்கப்படுறேன். அவகிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். என் பிசினஸுக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். அதுவும் உண்மைதான். அதுக்காக நான் உன்னை நேசிக்கவே இல்லைன்ற முடிவுக்கு வந்துடாத. தாலி கட்டின நிமிஷம் ஒரு கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் ஏற்படுற அன்பு எனக்கு மட்டும் எப்படி ஏற்படாம போகும்? நீ என் மனைவிங்கிற அன்பு என் மனசு நிறைய இருக்கு இந்து. உன் கோவத்தையும் வெறுப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா இது உனக்கு புரியும். தப்பு பண்ணினா தப்புக்கேத்த தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். நானும் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். அதுக்காக சின்ன திருட்டு குற்றத்துக்கு தூக்கு தண்டனையா கொடுக்கறது சரியில்லை இந்து. எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு பாக்குறதா நல்லது.
தயவு செஞ்சு உன் முடிவை மறுபரிசீலனை பண்ணு. அதுக்கு முன்னாடி நான் வேணும்னா உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். உன் சொத்தோ சுகமோ என்னைக்குமே எனக்கு வேணாம். இந்த நிமிஷம் கூட நீ அதையெல்லாம் ஏதாவது அநாத ஆசிரமத்தை சேரணும்னு எழுதி வைக்கலாம். உங்க அப்பா உனக்கு கொடுத்த சீதனம் நகைப்பாத்திரம் எல்லாத்தையும் கூட திருப்பி கொடுத்துரு. எதுவும் வேண்டாம். என் உழைப்புல நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். என் திறமையில என் பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். கிருஷ்ணா கெஞ்சலோடு நிறுத்திவிட்டு பரிதாபமாக அவளை பார்த்தான். அடுத்த வேஷமா இது? எந்த நாடகத்துக்கு? இப்படிலாம் உணர்ச்சி பொங்க பேசிட்டா நம்பிடுவேங்கிற நம்பிக்கையா? ஒரு முறைதான் ஏமாறுவேன், ஒவ்வொரு முறையும் இல்ல. இனி நீங்க எப்படி பேசினாலும் நான் நம்புறதா இல்ல. என்ன பொறுத்தவரை நீங்க ஒரு கொலை குற்றவாளிதான். உங்களுக்கு வேணா அது சாதாரண பிக் பேக்கெட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு அது பெரிய குற்றம் தான். தண்டனைங்கிறீங்களே, தண்டனை உங்களுக்கு மட்டும் தானா? எனக்கு இல்லையா? இது எனக்கும் தண்டனை தானே. உங்களை மாதிரி ஒரு ஆணுக்கு கழுத்தை நீட்டினதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை தான் இது. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். 100 முறை இல்ல, 1,00,000 முறை யோசிச்சு எடுத்த முடிவு. இதுல எந்த மாற்றம் இல்ல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வரும். பிரச்சனை ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்க வண்டபாளங்கள் கோர்ட் வரைக்கும் மடியேறி அசிங்கப்படும். மியூச்சுவலா சம்மதிச்சுட்டா அதிகம் இழுத்தடிக்காம டைவர்ஸ் கிடைச்சிரும். நாளைக்கு காலையில நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இனி இங்க திரும்பி வர உத்தேசம் இல்ல. நம்ம கல்யாணம் இப்படி தோத்து போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். இனியாவது உங்க சுயநலத்துக்காக பெண்களை நேசிக்காம அவளுக்காக அவனை நேசிக்க பாருங்க. இந்து திரும்பி படுத்தாள். எங்கம்மா பெட்டியும் கையுமா கிளம்பிட்ட? மாமியார் வியப்போடு அவளையும் அவள் சூட்கேஸையும் மாறி மாறி பார்த்தபடி கேட்டாள். அப்பாவோட ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் அத்தை. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? தாராளமா போயிட்டு வாயேன். இதுல எங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அவங்க அமெரிக்கா போற வரைக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுற, நியாயம் தானே? நேத்தே சொல்லியிருந்தா கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி கொடுத்து நிற்பேன். வெறுங்கையோட நாங்க அனுப்பிட்டோம்னு இல்ல நினைச்சுப்பாங்க. பரவாயில்ல அத்தை, போற வழியில வாங்கிட்டு போனா போச்சு. உன் கூட கிருஷ்ணா வரல? அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். உன் கூட வரதை விட அப்படி என்ன முக்கியமான வேலையா? கிருஷ்ணா கொஞ்சம் கீழே இறங்கி வா சொல்றேன். மாமியார் அவனை கீழே அழைத்தாள். கிருஷ்ணாவுக்கு அவள் எதற்கு அழைக்கிறாள் என்பது புரிந்தது. வம்பே வேண்டாம் என்று உடனே புறப்பட்டு கீழே வந்தான். இந்துவோடு கிளம்பினான். காரில் ஏறும் வரை இருவரும் போலியாய் புன்னகைத்தனர். கார் கிளம்பிய சற்று நேரத்தில் முகங்கள் இறுகின. 10 நாள்ல திரும்பி வந்துருவேன்னு உங்க அம்மா நினைச்சுப்பாங்க. உங்க மேல இருக்கிற வெறுப்ப அவங்க கிட்ட காட்ட மனசு வரலையே, அதான் அப்படி சொல்லிட்டு கிளம்புனேன். அப்புறமா அவங்க கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைங்க. தயவு செஞ்சு அவங்கள எந்த காரணம் கொண்டும் என்கிட்ட வக்காலத்துக்கு கூட்டிட்டு வந்துடாதீங்க. வந்தாலும் ஒரு பயனும் இருக்காது. உங்க அப்பாவை எப்படி சமாளிக்க போறேன்? உண்மையை சொல்ல போறேன். அவர் என்ன புரிஞ்சுக்குவாரு. இப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டமேன்னு வருத்தப்படுவாரு. விவாகரத்துக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவரோடைய அமெரிக்கா போயிடலான்னு இருக்கேன். அவன் எதுவும் பேசவில்லை. நான் உங்க வீட்டு வரைக்கும் வரணுமா? சற்று பொறுத்து கேட்டான். தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஆட்டோ ஸ்டாண்ட் வரும், என்னை இறக்கி விட்டுடுங்க. அவன் அப்படியே செய்தான். அப்போ விடப்பெத்துக்கிறேன். காலுக்கு பொருந்தாத செருப்பை கழட்டி போட எப்படி வருத்தப்பட மாட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் நாம வருத்தப்பட வேண்டாம். சந்தோஷமாவே பிரியலாம். கணவன் மனைவியா தான் பழக முடியாதுன்னு சொன்னனே தவிர எப்பவாவது சந்திக்கிறப்போ நல்ல நண்பர்களா பேசுவோம். அவன் கைப்பற்றி குலுக்கி விடை பெற்று கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏறினாள். அவன் அந்த ஆட்டோ கண்ணுக்கு மறையும் வரை வெறித்து பார்த்து கொண்டு அங்கேயே நின்றான். அப்பா அவளை அதிர்ச்சியோடு பார்த்தார். தான் செய்து வைத்த திருமணம் இவ்வளவு சீக்கிரம் முறிந்து போகும் நிலைக்கு வரும் என்பதை அவரால் அவ்வளவு சீக்கிரம் ஜீரணிக்க முடியவில்லை. வெகுநேரம் அவர் சிலையாய் அமர்ந்திருந்தார். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இப்படி சின்ன சின்ன குற்றங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். தவறு செய்வதுதான் மனித இயல்பு. எல்லா தவறுகளுக்கும் எல்லோரும் கடுமையாக தண்டிக்கப்பட ஆரம்பித்தால் இந்த உலகில் எந்த மனிதனும் தண்டனைக்கு தப்ப மாட்டான். தண்டிப்பதை விட மன்னிப்பது உயர்ந்த குணம் என்பதால் தான் இங்கே 3/4 பேர் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். இதை பெண்ணிடமும் பக்குவமாக சொன்னார் அவர். ஆனால் இந்து பிடிவாதமாக இருந்தாள். பிளீஸ்பா, உபதேசங்கள் எதுவும் கேட்கிற நிலையில இப்ப நான் இல்ல, என்னை விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சது பெரிய குத்தம். மன்னிக்க நான் தெய்வம் இல்ல, சாதாரண மனுஷி. இந்த முள்ளோட என்னால சகஜமா வாழ முடியும்னு எனக்கு தோணல. 6 அமர யோசிச்சப்புறம்தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். யார வேணா மன்னிக்கலாம்ப்பா, ஆனா பணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனை மட்டும் மன்னிக்கவே கூடாது. முதுகெலும்பில்லாத கோழைகள். பெண்ணின் பிடிவாதத்தை அவரால் தகர்க்க முடியவில்லை. உன் இஷ்டம் என்றார் அரை மனதோடு. ரொம்ப நல்லா இருக்குங்க. அவதான் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பேசினா நீங்களும் அவளுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறீங்களே. நம்ம குலம் என்ன, பரம்பரை என்ன, பெருமை என்ன, பெத்தது ஒரே பொண்ணு, ஆசைக்கும் இவதான், ஆஸ்திக்கும் இவதான். ஊரே மூக்குல விரல் வைக்கிறாப்புல கல்யாணம் பண்ணி முழுசா 1 மாசம் கூட ஆகல.
அதுக்குள்ள பொல்லாத குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டாலாம். பஞ்சு மிட்டாய் வாங்கி தாங்கங்கிற மாதிரி விவாகரத்து வாங்கி தாங்குறா. நீங்களும் இதோ ரெடிங்கிறீங்க. இதுக்கா இவ்ளோ சந்தோஷமா லட்சமா செலவழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம்? என்னை என்ன பண்ண சொல்ற? 2 வயசு குழந்தையா நம்ம சொல்லபடி கேட்க? நாம வேணும்னா நம்மளையே வேணான்னு சொல்லிட்டு தனியாவே போய் டைவர்ஸுக்கு முயற்சிப்பா. எப்படியும் விவாகரத்து கேட்டதும் கிடைச்சிடாது. அதுக்கு முன்னாடி 1 வருஷம் தனித்தனியா இருக்கணும்னுவாங்க. அந்த 1 வருஷத்துல ஒருவேளை 2 பேர் மனசும் மாறிடாதாங்கிற எண்ணத்துலதான் அப்படி ஒரு முறைய சட்டமே வச்சிருக்குது. அந்த நப்பாசையில தான் நானும் சரின்னு சொல்லி வச்சேன். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலங்கிறது உண்மைன்னா நம்ம பொண்ணு மனசு அந்த 1 வருஷத்துல நிச்சயம் மாறும். நான் நம்புறேன், நீயும் நம்பு. அவர் மனைவியை சமாதானப்படுத்தினார். கடன் விஷயமாக வங்கி மேனேஜரை பார்க்க கிருஷ்ணா சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பினான். ஏண்டா டிஃபன் சாப்பிடலையா? ரெடியா இருக்கா? பின்ன சூடா இருக்கு. அவன் சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்தான். அம்மா சுட சுட இட்லியும் சாம்பாரும் வைத்தாள். 10 நாள்ல வரேன்னு போனவ 1 மாசமாகி ஆளை காணுமே. ஒரு போன் கூட பண்ணல. என்னடா ஆச்சு இந்துவுக்கு? நீயாவது போய் பாத்தியா? கிருஷ்ணா பதில் சொல்லாமல் இட்லியை விழுங்கினான். காதுல வேள. இப்ப என்ன வேணுங்கிற நீ? அவ இனிமே இங்க வரமாட்டா. போதுமா? என்னடா சொல்ற? அம்மா பலமாய் அதிர்ந்தாள். நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். சற்று நேரம் கனத்த மௌனம் அங்கே நிலவியது. உண்மைதாமா, உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். அதான் நிஜம். அவ என்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. என்னடா சொல்ற நீ? அம்மாவின் குரல் நடுங்கியது. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைடா? விவாகரத்து கேட்கிற அளவுக்கு என்ன நடந்தது? ஒரே ஒரு விஷயம்தான் நடந்தது. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ரேணுகாவை நான் வேணான்னு ஒதுக்குனேன் பாருங்க. அதான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ரேணுகா வேற யாரும் இல்ல, இவளோட சித்தப்பா பொண்ணுதான். நான் பணத்துக்காகத்தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஒரு சந்தர்ப்பவாதியோட வாழ அவளுக்கு விருப்பம் இல்லையா? இப்ப திருப்தியாமா உங்களுக்கு? என் ஆசையும் நிறைவேறல, உங்க ஆசையும் நிறைவேறல. ஆக மொத்தம் எல்லாரும் ஏமாந்துட்டோம். தெய்வம் எல்லார் முகத்திலையும் கரிய பூசிடுச்சு. அவன் டிஃபன் தட்டை தள்ளிவிட்டு கை கழுவி கொண்டு வேகமாய் வெளியில் சென்றான். அம்மா சிலையாய் நின்றாள். தன் விருப்பத்துக்கு ஏற்ப கணக்கு போடுவது மனிதரின் அகங்காரம் என்றால் அந்த அகங்காரத்தை சம்ஹாரம் செய்வதே தெய்வத்தின் வேலையாக காலம் காலமாய் இருந்து வருகிறது. ரேணுகா மீது ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டதும் அதை காதல் என்று நினைத்து கல்யாணம் செய்து கொள்ள அவன் ஒரு கணக்கு போட்டான். காதல் மட்டுமே வாழ்க்கையாகி விடாது. வாழ்க்கையில் உயர கோடிக்கணக்கில் பணமும் வேண்டும் என்று அம்மாவும் அப்பாவும் வேறொரு கணக்கு போட்டு இந்துவை அவனுக்கு கட்டி வைத்தனர். இப்போது எல்லா கணக்கும் தப்பாகி நிற்கிறது. காதலும் தோற்று கல்யாணமும் தோற்று ச்சே என்றாகிவிட்டது. 1 வருட அவகாசம் கொடுத்தார்கள் விவாகரத்துக்கு. சந்தோஷமாயிருந்த வீடு சோகத்துக்கு தாவியது. தப்பாகி போன கணக்குகளை நினைத்து ஒவ்வொருவரும் தனித்தனியே வெட்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். நெருப்பில் தங்கம் தூய்மையாகிறது. கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் மனிதனை புடம் போட்டு எடுக்கும். தங்கள் தவறுகள் அவர்களுக்கு புரிந்தன. தப்பு எங்க பேர்ல தான், நாங்க வேணா இந்து கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமாடா கிருஷ்ணா? அம்மா ஒரு நாள் கேட்டாள். வேணாம்மா, அவ பிடிவாதக்காரி. நாம கெஞ்ச கெஞ்ச அவ மிஞ்சுவா. என் விதிப்படி நடக்கட்டும், விடு. ஒன்னு கேட்கட்டுமாடா? என்ன? இப்போ உன் மனசுல யார் இருக்கா? அந்த ரேணுகாவா இல்ல இந்துவா? அம்மா கேட்க அவன் ஒரு வினாடி திகைத்தான். அம்மாவுக்கு எந்த பதிலும் சொல்லாது சட்டென்று நகர்ந்தான். பதில் தெரியாமல் இல்லை, அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளவுதான் வெறுத்தாலும் விலகிச் சென்றாலும் இந்துதான் அவன் மனதுக்குள் நிறைந்திருக்கிறாள் என்பதுதான் நிஜம். அவன் கோபமும் ரோஷமும் நியாய உணர்வும் அவனை கவர்ந்திருப்பது உண்மை. ஆனால் காலம் இனி கனியுமா என்பது கேள்விக்குறிதான். ஒரு பெண்ணை அவன் ஒதுக்கினான், ஒரு பெண் அவனை ஒதுக்குகிறாள். கடவுள் சரியான நீதிபதிதான். கணக்குகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்வதில் சமர்த்தன். கிருஷ்ணா பெருமூச்சு விட்டான். வங்கி மேனேஜர் கை குலுக்கி அவனை உட்கார சொன்னார். கடன் பற்றி அவரோடு பேசினான். பல படிவங்கள் நிரப்பப்பட வேண்டியிருந்தது. பல பேரிடம் பிணை கையெழுத்து வாங்க வேண்டும் என்றார். அப்படியும் கூட 25 லட்சம் தான் கடன் கிடைக்கும் என்றார். போதும், சிறிது சிறிதாக வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொண்டால் போயிற்று. கிருஷ்ணா மேனேஜருக்கு நன்றி சொல்லிவிட்டு கடன் பத்திர படிவங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். செல்போன் சினுங்கியது. பாக்கெட்டில் இருந்து அதை எடுத்தான். கிருஷ்ணா பேசுறேன். கிருஷ்ணா, நான் இந்துவோட அப்பா. எதிர்முனை கூறியதும் கிருஷ்ணாவின் முகம் வியப்பை காட்டியது. சொல்லுங்க அங்கிள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கிருஷ்ணா. பேசலாமே. நான் பார்க் ஷெரட்டன்ல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். இப்பவும் அங்க இருந்தான் பேசுறேன். முடிஞ்சா இங்க வந்துடுறியா? 1/2 மணில அங்க இருக்கேன். கிருஷ்ணா செல்லை அணைத்து விட்டு காரை சைதாப்பேட்டை நோக்கி திருப்பினான். ரெஸ்டாரண்டில் அவர் அவனுக்காக காத்திருந்தார். சற்று நேரம் இருவரும் எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். சற்று பொறுத்து அவன் மௌனத்தை உடைத்தான். எதுக்கு மன்னிப்பு? உங்க ஒரே பெண்ணோட வாழ்க்கையோட அறிஞ்சோ அறியாமலோ விளையாடி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டனே.
உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு பிடிவாதக்காரி கிருஷ்ணா. அவ மனசுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பேனா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நீதிபதிய என்னால ஒன்னும் செய்ய முடியல. தோத்து போயிட்டேன்னு தான் சொல்லணும். யார் தான் சின்ன சின்ன தவறுகள் செய்யறது இல்ல? மனுஷன்னா தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். அது அவளுக்கு புரிஞ்சாதானே. இருந்தாலும் எனக்கு நப்பாச போகல. இந்த ஒரு வருஷத்துல நீங்க ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறேன். வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேளை என் பொண்ணு மனசு மாறி வர்ற வேளையில இப்ப அவ செய்யற காரியங்களுக்காக நீ அவளை வெறுக்கி ஒதுக்கிட மாட்டிய கிருஷ்ணா? அவர் கண்கலங்க அவன் கைகளை பிடிக்க அவன் பதறி நெகிழ்ந்தான். சேச்ச, என்ன அங்கிள் நீங்க? மறுபடியும் ஒரு தவற நான் செய்ய துணிவனா? இது போதும் கிருஷ்ணா. இப்ப என் மனசு சமாதானம் ஆயிடுச்சு. இது பத்தி பேசத்தான் உன்னை வர சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுடு. உனக்கு பணம் தேவைன்னு சொன்னியே, நான் அதை இப்பவும் தர தயாரா இருக்கேன். இந்துவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க என் மேல காட்டுற பரிவுக்கு நன்றி அங்கிள். ஆனா எனக்கு பணம் வேணாம். உங்க பொண்ணு சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ஜெயிக்கும் போது அந்த வெற்றியும் பெருமையும் முழுக்க முழுக்க என்னோடதான் இருக்கணும். அதான் என்னைக்கும் எனக்கு மரியாதையை தேடித்தரும். கடனா நினைச்சுக்கலாமே, அது கூட உங்ககிட்ட வாங்குறது தப்பு. உங்க பொண்ணுக்கு என் மேல வெறுப்பு இருந்தாலும் எனக்கு அவ மேல மரியாதை மட்டுமே இருக்கு. அவ பேச்ச நான் தட்ட விரும்பல. அவன் எழுந்தான். கை கூப்பி அவரிடம் விடை பெற்று கொண்டு வெளியில் வந்தான். அவர் பின்னாலேயே வந்து அவனை வழி அனுப்பினார். நீங்க எப்போ அமெரிக்கா திரும்புறீங்க? இப்போதைக்கு இல்ல. என் பொண்ணு வாழ்க்கை தான் இப்போ என் கவலை. அது சரியாகாம நாங்க எப்படி போக முடியும்? அங்க பிசினஸ் எல்லாம் யார் பாத்துப்பாங்க? அவன் இறுகிய முகத்தோடு கேட்டான். போட்டுமே, எல்லாம் போனாலும் கவலை இல்ல. எது முக்கியமோ அதுவே இங்க ஊசலாடிட்டு இருக்கு. அதை விட மத்த விஷயங்களா முக்கியம்? அவர் விட்டேற்றியாக சொல்ல அவன் பதில் சொல்லாது காரை கிளப்பினான். கார் அண்ணா சாலையை கடந்து நுங்கம்பாக்கத்தில் திரும்பி சிக்னல் ஒன்றில் நின்றபோது அருகில் இருந்த வண்டியில் எதேச்சையாய் பார்வை சென்றதும் அவன் முகம் மாறியது. அருகில் இருந்த வண்டியில் இந்துவும் யாரோ ஒரு இளைஞனும் சிரித்து பேசியபடி அமர்ந்திருந்தார்கள். அவள் அவனை கவனித்தாளா என தெரியவில்லை. உன் ஆள் என்ன சொல்றான் ஷேக்? அவ கிட்ட இருந்து சிக்னல் கிடைச்சதா இல்லையா? எங்க? அப்புறம் ஆளை பிடிக்க முடிஞ்சாதானே? நீ சொல்லிட்டியா இல்லையா? சொல்லிட்டேன். ஒரு பதிலும் சொல்லலையா? இல்ல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு? நான் ஜெயிப்பேன்னு. எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ற? என் காதல் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. அதுவும் கிட்டத்தட்ட கடவுள் நம்பிக்கை மாதிரி தான். உண்மையான பக்திக்கு கடவுளே மரியாதை கொடுப்பாரு. அதே மாதிரிதான் இதுவும். உண்மையான காதலை சம்பந்தப்பட்டவங்க நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க, மதிப்பாங்க. ஆமா, இப்ப கூட அவ யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? உனக்கு தெரிஞ்சவதான். பாத்தியா, இப்படியா சஸ்பென்ஸ் கொடுப்பாங்க? பட்டுன்னு சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷம் இரு, பூவா தலையா போட்டு பாக்குறேன். உனக்கு என்ன வேணும்? நீ கேக்குறது விழுந்தா சொல்லிடுறேன், இல்லன்னா இல்ல. உன் தலை. அவன் சிரித்தபடி காசை சுண்டி போட்டான். தலைதான் விழுந்தது. இப்பவாது சொல்லு. ரேணுகா. அவன் சொல்ல அவள் திகைத்தாள். ஏன் நம்ப முடியா? அவள் பதில் சொல்லவில்லை. ரேணுகா ஏன் இவன் காதலை இன்னும் ஏற்கவில்லை என்பதற்கான காரணம் புரிந்தது. அடிமனதில் ஏற்கனவே ஒரு காயம் இருக்கும் போது எப்படி இன்னொரு முறை காதலை ஏற்க துணிவாள்? என்ன யோசனை இந்து? ரேணுகா ஒத்துப்பான் நீ நம்புறியா அபிஷேக்? ஏன் இப்படி கேக்குற? ரேணுகா என்ன காதலுக்கு அப்பாற்பட்ட பொண்ணா? காதலே ஏற்படாத கல்லா? என்ன அவ? ஒருவேளை இப்ப கல்லா இருக்கலாம்ல? புரியலையே. புரிய வேண்டாம். ஒருவேளை அவ சம்மதிச்சா நிச்சயம் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா சம்மதிப்பாளாங்கிறது தான் என் சந்தேகம். அப்படி சம்மதிக்கலன்னு வச்சுக்க, உன்கிட்டதான் வருவேன். சிபாரிசுக்கு நீ உதவி பண்ண மாட்டியா? சிபாரிசு பண்ணி அவ மனசுல எனக்கு ஒரு இடம் பிடிச்சு தர மாட்டியா என்ன? நிச்சயம் பண்ணுவேன். நீ கவலையப்படாத. அவ இப்போ ஒரிசா போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். வரட்டும். வந்ததும் நானே அவகிட்ட உன்னை பத்தி பேசுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே அவகிட்ட பேசிக்கிறேன். என்னால முடியலன்னா உன் உதவிய கேக்குறேன். அதுக்கு முன்னாடி உன் விஷயத்துக்கு வருவோம். இன்னமும் நீ இப்படி முரட்டுத்தனமா இருக்கிறது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான். என்ன இருந்தாலும் நீ உன் புகுந்த வீட்டை விட்டுட்டு வந்திருக்க கூடாது இந்து. உன் செய்க உன் அப்பா அம்மா மனசுல எவ்வளவு வேதனையை உண்டு பண்ணிருக்கோன்னு நினைச்சு பாத்தியா? அப்பா ஒன்னும் அப்செட் ஆகல. என் மனசை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. வருத்தம் உள்ளூர இருக்கும் இந்து. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லைங்கிறியா? ஆனா அதுக்காக மனசுல கசப்போட போலியான சிரிப்போட என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு இனிமே என் விவகாரத்தை பேசாத அபிஷேக். இந்த கதை முடிஞ்சு போன விஷயம். தப்பு இந்து. எது ஒன்னையும் முடிக்கிறதும் ஆரம்பிச்சு வைக்கிறதும் நாம இல்ல. நமக்கு அந்த சக்தியும் கிடையாது. நாம தான் முடிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம்னு பேசுறது நம்ம அறியாமை. இது இப்போ உனக்கு புரியாது. ஆனா புரியாமலேயே போயிட போறது இல்ல. ஒரு நாள் நிச்சயம் புரியும். அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. உன் காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை மாதிரியா? இந்து கிண்டலாக கேட்க அபிஷேக் காரை ஓட்டியபடி அவளை திரும்பி பார்த்தான். என் நம்பிக்கைகள் எதுவுமே இதுவரைக்கும் தோற்றதில்ல. இனிமேலும் தோக்காது. நியாயமான நம்பிக்கைகள் ஒருபோதும் தோக்காது. சோ நான் என் புருஷனோட சேர்ந்து வாழ்வேன் நீ நம்புற?
நிச்சயமா. இந்து சத்தமாக சிரித்தாள். சிக்னலில் கார் நிற்க அருகில் இருந்து காரில் இருந்து கிருஷ்ணா தங்களை பார்த்ததை இருவரும் கவனிக்கவே இல்லை. ஒரிசாவில் இருந்த ரேணுகா வந்துவிட்டாள் என்று தெரிந்ததுமே அவள் வீட்டுக்கு போன் பண்ணினான் அபிஷேக். ரேணுகாவே லைனில் வந்தாள். எப்படி இருக்கீங்க ரேணுகா? ஒரிசா அனுபவங்கள் எப்படி? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே, என் பேரை சொல்லாமலேயே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு நானும் என் குரலும் உங்களுக்குள்ள பதிஞ்சிட்டோம்ல, ரொம்ப நன்றி. அதெல்லாம் இல்ல, எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். ஒரு முறை பேசினா போதும், அவங்க குரல் மனசுல பதிஞ்சிரும். ஓகே, அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நாளாச்சு நம்ம விஷயத்த பத்தி பேச. என்னை பத்தி என்னதான் முடிவுக்கு வந்திருக்கிறீங்க? இதுவரை ஒரு முடிவுக்கும் வரல. கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை ஏற்படலையா? சாரி அபிஷேக், என்னோட டைட்டான ஒர்க் ஷெட்யூல்ல எதை பத்தியும் யோசிக்க எனக்கு நேரமே இல்லை. ஓகே, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க. என்ன? என் மேல விருப்பம் இல்லாட்டி போயிட்டு போறது வெறுப்பு இல்லையே. நான் யாரையுமே வெறுக்கிறது இல்ல, என் விரோதிகளாவே இருந்தாலும். ஓகே ரேணுகா, நான் காத்திருக்கிறேன். கண்டிப்பா உன் மனசு மாறும். எவ்வளவு காலம் காத்திருப்பீங்க? அத பத்தி என்ன, வயசாயிடும் அபிஷேக். பரவாயில்ல, கட்டிலுக்கு தான் வயசு வேணும், காதலிக்க இல்ல. ஒருவேளை நான் வேற யாரையாவது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா? சத்தியமா மாட்டேன். என் காதல் உன்னை வேற யார்கிட்டையும் போக விடாது. கண்டிப்பா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். காதலுக்கு அவ்வளவு சக்தியா? உண்மைக்கு அவ்வளவு சக்தி. அவன் டெலிபோனை வைக்க ரேணுகா பிரமித்து போனாள். இது பிடிவாதமா அல்லது பாசமா? அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் வார்த்தைகள் உள்ளே ஒருவித ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது நிஜம். என்னடி போனை வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்க? யாரு போன்ல? முன்னாடி பண்ணானே அந்த பையனா? என்னவா காதல் கீதல்னு உளர்றானா? வேணவே வேணான்னு சொல்லிடு. நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிடுறோம். நீ பாக்குற பையனை எனக்கு பிடிக்காட்டி அப்படின்னா இப்ப பேசின பையனை பிடிச்சிருக்கா? நான் அப்படி சொன்னனா? இந்த பாருமா, எனக்கு எப்போ கல்யாணம் வேணும்னு தோணுதோ அப்போ சொல்றேன், அப்புறம் பண்ணு எனக்கு கல்யாணம். அது வரைக்கும் அனாவசிய கற்பனைகள் வேணாமே. ரேணுகா பீரோவிலிருந்து தன் துணிமணிகளை எடுத்து சூட்கேஸில் அடுக்கினாள். மறுபடியும் பிரயாணமா? புதுசா என்ன கேள்வி இது? அதானே என் தொழில். எவ்வளவு நாளாகும் வர? தெரியல. போனதும் போன் பண்றேன். ராத்திரி வண்டி ஏறணும், ஒரு குட்டி தூக்கம் போடுறேன். 8 மணிக்கு எழுப்பிடு. நேத்து தான் வந்த, உடனே இன்னைக்கு புறப்படுற. இப்படி அலைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? இந்த உடம்ப வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சு ஊறுகாயா போடணும். ரேணுகா சிரித்தாள். போதுமே அசட்டு பெசட்டுன்னு பேசிக்கிட்டு. அம்மாவின் எரிச்சல் கண்டு இன்னும் பெரிதாய் சிரித்தபடி கட்டிலில் படுத்தாள். அம்மா வெளியேறினாள். தூங்க போவதாக சொன்னாலே தவிர தூக்கம் என்பது லேசில் வரவில்லை. மெத்தை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது என்ற கவிதை நினைவுக்கு வந்தது. இந்த அளவுக்கு தன் தூக்கம் அபிஷேகால் கெடும் என்று அவள் நினைக்கவில்லை. கிருஷ்ணா விஷயத்தில் அவள் முடிவெடுத்தது காதலினால் அல்ல. நிராகரிக்கும் அளவுக்கு அவனிடம் எந்த குறையும் தெரியவில்லை என்பதே அவள் திருமணத்துக்கு சம்மதிக்க காரணமாக இருந்தது. ஆனால் எப்போது அவன் மனம் மாறி விலகினானோ அன்று முதல் காதல் எனும் வார்த்தையே அவளுக்கு அலர்ஜியை ஏற்படுத்திவிட்டது. அதனால்தான் அபிஷேக் தன் மனதை திறந்த போது அவளால் அதை ஏற்க முடியவில்லை. இனி ஒருமுறை இன்னொரு ஆணால் ஒதுக்கப்படும் நிலை தனக்கு ஏற்படக்கூடாது என்று நினைத்தாள். அபிஷேக்கின் காதலின் ஆழம் எத்தகையது என்று தெரியாத நிலையில் அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க அவள் முயலவில்லை. ஆனால் அவனோடு நட்புடன் பழகுவதில் அவள் ஆட்சேபனை எதுவும் காட்டவில்லை. பழக பழக சில நேரங்களில் அவன் பேசும் விஷயங்களும் அவனுடைய அபிப்பிராயங்களும் எண்ணங்களும் அவற்றில் அவனுக்கு இருந்த தீர்மானமும் உறுதியும், அதே நேரம் தன் எண்ணம் தவறாக இருப்பின் மற்றவர்களின் கருத்து சரியாக இருப்பின் சட்டென்று அவற்றை ஏற்றுக்கொண்ட சுபாவமும் பலமுறை அவளை வியக்க வைத்ததோடு அன்றி அவன் மீது ஒருவித மரியாதையையும் ஏற்படுத்தியிருந்தது. வாழ்க்கை பற்றிய அவனுடைய எண்ணங்களும் அணுகுமுறைகளும் அவளை யோசிக்க வைத்திருக்கிறது. முக்கியமாக பண விஷயத்தில் தேவைக்கு மீறி பணம் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் குறித்த அவனுடைய விவாதங்கள் அவள் மனதில் மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. மொத்தத்தில் கிருஷ்ணா ஒரு மிகச்சிறந்த அறிவுடன் கூடிய வியாபாரி எனில் அபிஷேக் உத்தியோகம், உழைப்பு, வயிறு இவற்றை தவிர பல்வேறு தேடல்களில் ஈடுபட்டு நிறைய ஞானம் சேகரித்து வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் காதல் என்பதை விளையாட்டாகவோ பொழுதுபோக்காகவோ வியாபாரமாகவோ நினைப்பானா என்ற கேள்வி எழும்பியது. அந்த நினைப்பு அதிகரிக்க அதிகரிக்க அவள் மனதுக்குள் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த ரசாயன மாற்றம் இன்னும் தீவிரமடைந்தது. ஊரிலிருந்து திரும்பி வந்ததும் அபிஷேக்கிடம் இந்த ரசாயன மாற்றத்தை பற்றி மனம் விட்டு பேச வேண்டும் என்ற முடிவோடு சற்று நேரம் கண்ணயர்ந்தாள். என்னாச்சு அபிஷேக்? என்ன சொன்னா உன் 6 உயிர் காதலி? 4 நாள் கழிச்சு காலையில தன்னோட மார்னிங் வாக் வந்தவரிடம் கேட்டாள் இந்து. ஒரு முன்னேற்றமும் இல்ல. எப்படி வரும்? மொத்த ஆண் வர்க்கத்து மேலேயும் அவநம்பிக்கை எல்லாம் ஏற்பட்டிருக்கும் என் புருஷன் முன்னியத்துல. அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இந்து. சொல்ல போனா அவ அதை பெருசாவே நினைக்கல.
வெளியில வெளிப்படையா யாராவது சொல்லுவாங்களா? கசப்பு அடியில இருக்கும். எல்லா ஆம்பளையுமே பணம்னா வாய பொளந்துக்கிட்டு ஓடுறவங்கன்னு அவ நிச்சயம் நினைப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இப்படியே சொல்லிட்டு அவளை நம்புற, என்ன நம்ப மாட்டேங்கிறியே. நான் பேசுறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறையே. இப்ப சொல்லு, பேசட்டுமா? அவன் புன்னகைத்தான். வேண்டாம் என்று தலையசைத்தான். 10 நாள் சுற்றுப்பயணத்துக்கு பிறகு வீடு திரும்பி இருந்தாள் ரேணுகா. பெண் வந்திருக்கிறாளே என்று வக்கணையாக சமைத்தாள் அம்மா. குளித்துவிட்டு பசியோடு சாப்பிட உட்கார்ந்த மகளை கவலையோடு பார்த்தாள். என்னம்மா பாக்குற? ஊர் ஊரா சுத்தி இப்படி கருத்து போயிட்டியேன்னு பாக்குறேன். ஒழுங்கா ஒரு இடமா உட்கார்ந்து வேலை பாக்குற மாதிரி ஒரு உத்தியோகம் தேடிக்க கூடாதா? ஒரு இடமா உட்கார்ந்து வேலை பாக்குற கொடுமை வேணான்னு தானே என் மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்ல, உன் மனசுல இருக்கிற ஏமாத்தத்தை மறைச்சிக்க இப்படி ஊர் ஊரா ஓடுற நீ. ஆரம்பிச்சிட்டியா? ரேணுகா எரிச்சலோடு அம்மாவை பார்த்த நேரம் அப்பா உள்ளே வந்தார். எப்பமா வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சுப்பா. உங்க முகம் ஏன் இப்படி வாட்டமா இருக்கு? காதுல விழுந்த விஷயம் அப்படி. என்ன விஷயம்ப்பா? இந்துவும் கிருஷ்ணாவும் பிரிஞ்சுட்டாங்களாம். விவாகரத்துக்கு மனு போட்டிருக்காங்களாம். மை காட், என்னவா? ஏன் இப்படி? ரேணுகா பதறினாள். யார் சொன்னாங்க உங்களுக்கு? எங்க அண்ணனை பார்த்தேன், ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு. என்ன காரணமா? உன் விஷயம்தான் காரணம். ஏன் விஷயம் இப்படி? ரேணுகா அதிர்ச்சியோடு கேட்க அவர் குறுகுறுப்போடு அவளை பார்த்தார். கல்யாணத்துக்கு நாம போகல. அப்பவே இந்துக்கு ஏதோ சந்தேகம். முகூர்த்தம் முடிஞ்சதும் என்ன நோண்டி நோண்டி கேட்டா. மறைக்க முடியாத நிலையில நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு புத்தியே இல்லப்பா. என்ன காரியம் பண்ணிட்டீங்க? எந்த பொண்ணுக்கு கோபம் வராது? இத சொல்றது அவ்வளோ அவசியமா போச்சா உங்களுக்கு? ரேணுகா தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். அது இவ்வளோ பெரிய விவாகரத்தை ஏற்படுத்தும்னா நான்... பேசாதீங்கப்பா. ரேணுகா கோபமா எழுந்தாள். தன் 2 வீலரில் ஏறி கிளம்பினாள். எங்கம்மா கிளம்பிட்ட? ரேணுகா பதில் சொல்லாமல் புறப்பட்டாள். 2 வீலர் சீரியபடி ஓடியது. நேராக பெரியப்பாவின் வீட்டை நோக்கி செலுத்தினாள். அவள் வண்டி அந்த வீட்டினுள் நுழைந்த நேரம் வீட்டினுள் இருந்து ஆம்புலன்ஸ் ஒன்று வேகமாக வெளியேற ரேணுகா குழப்பத்தோடு இறங்கினாள். சரியான நேரத்துக்கு வந்தீங்க ரேணுகா அம்மா. ஐயாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து சுருண்டு விழுந்துட்டாரு. அம்மாவும் இந்துமாவும் ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க இப்பதான். வேலைக்காரி பதறியபடி சொன்ன மறு வினாடி ரேணுகா 2 வீலர் ஆஸ்பத்திரி நோக்கி ஓடியது. அவசர சிகிச்சை பிரிவின் முன் இந்துவும் பெரியம்மாவும் கண்கலங்க அமர்ந்திருந்தார்கள். பெரியப்பா எப்படி இருக்கார் இந்து? ரேணுகா அவள் தோளை ஆறுதலாக தொட்டபடி கேட்டாள். டாக்டர் ஒருவர் வெளியில் வந்தார். இந்து எழுந்து வேகமாய் அருகில் சென்றாள். சாரிம்மா, எங்களால எதுவும் செய்ய முடியல. அப்பா. இந்து சரிந்து உட்கார்ந்து அழ பெரியம்மா மயங்கி சாய்ந்தாள். கிருஷ்ணா வீடு திரும்பும் போது வெகு நேரம் ஆகிவிட்டது. அவன் தலையை பார்த்ததும் அம்மா ஓடி வந்தாள். எங்கடா போயிட்ட நீ? என்னாச்சு? உங்க மாமனார் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாருன்னு போன் வந்தது. அப்பா அங்கதான் போயிருக்கிறாரு. நீ வந்ததும் உன்னை கூட்டிட்டு என்னையும் வர சொன்னாரு. கிருஷ்ணா அதிர்ந்து நின்றான். அவனால் நம்பவே முடியவில்லை. 4 நாள் முன்பு அவனோடு பேசும்போது நன்றாகத்தானே இருந்தார். அதற்குள் எப்படி? இதுதான் வாழ்க்கையா? இந்த அற்ப வாழ்க்கையிலா மனிதர்கள் 1000 கணக்குகள் போட்டு கனவு காண்கிறார்கள்? அம்மா வீட்டை பூட்டினாள். அவன் காரை பார்த்ததும் அப்பா கிட்டே வந்தார். திடீர்னு என்ன ஆச்சுப்பா? நல்லா தானே இருந்தாரு. ஷாக் தான். கொஞ்ச நாளா பிசினஸ்ல கவனமே இல்லாம இங்கே இருந்துட்டார் இல்லையா? பொண்ணை பத்தின கவலை. வியாபாரங்கிறது பல முதலைகள் பதுங்கி வாழ்ற சமுத்திரம். இதுல ஒருத்தர் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் மத்த முதலைகள்லாம் கவுத்து விட்டுடும். அங்க இவருக்கு எத்தனை எதிரிகளோ. மொத்தத்துல பலவித நஷ்டங்கள். யாரோ 4-5 பேர் கோடிக்கணக்குல நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு வேற போட்டு இருந்திருக்கிறாங்க. தகவல் வந்த கொஞ்ச நேரத்துல மேசிவ் அட்டாக் வந்திருக்கு. நினைவு திரும்பாமலே போயிட்டாரு பாவம். கிருஷ்ணா இந்துவை தேடி சென்றான். ஒரு அறையில் சிவந்து கலங்கிய கண்களோடு அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் அன்று காரில் பார்த்த அதே இளைஞன். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்து. ரொம்ப நல்ல மனுஷர், இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீ தைரியமா இரு. அம்மாவுக்கும் நீதான் தைரியம் சொல்லணும். நாங்கள்லாம் இருக்கோம், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி. நான் எதுக்கும் கவலைப்படல. இவர் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும்? இவர் யாருன்னு தெரியாதுல்ல? இவர் மிஸ்டர் அபிஷேக், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எங்க குடும்ப நண்பர். அது மட்டும் இல்ல, விவாகரத்துக்கு அப்புறம் என்ன மணக்க போறவரும் கூட. இந்து நிறுத்த கிருஷ்ணா தன் அதிர்ச்சியை மறைத்துக் கொள்ள பெரும்பாடுபட்டான். வாழ்த்துக்கள். அந்த இளைஞனின் கரம் பற்றி குலுக்கிவிட்டு வெளியில் வந்தான். அந்த இளைஞன் சற்று நேரத்தில் பிறகு வருவதாக கூறிவிட்டு கிளம்பி சென்றான். கூடத்தில் தெற்கு வடக்காக வானம் நோக்கி படுத்திருந்த மனிதரை பார்ப்பதற்கு திராணியின்றி தொண்டை அடைக்க வெளியில் வந்து நின்றான் கிருஷ்ணா. எதற்காக அழுவதென்று புரியவில்லை. ரேணுகா விஷயத்தில் தான் செய்த தவறுக்கா? அந்த தவறின் தொடர்ச்சியாக இந்த மனிதர் இன்று இறந்து கிடப்பதற்கா? கண்களில் நீர் வடிய ஒரு பிரம்புச்சேரில் அமர்ந்திருந்தவன் அருகில் யாரோ வரும் சத்தம் கேட்டு கண்ணை துடைத்தபடி நிமிர்ந்தான். ரேணுகா.
அவளை பார்த்ததும் சட்டென்று எழுந்து நின்றான். ஒருவித குற்ற உணர்வோடு மௌனமாக தலை குனிந்து நின்றான். எதுக்கு இப்படி தலை குனிறீங்க கிருஷ்ணா? நிமிர்ந்து நில்லுங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணிடல. நீ அப்படியா நினைக்கிற? அவன் வியப்போடு நிமிர்ந்தான். உனக்கு என் மேல வருத்தமே இல்லையா? கடவுளே, நான் இத பெரிய விஷயமாவே நினைக்கல. எனக்கு எந்த ஏமாற்றமும் ஏற்பட்டு விடல. என்ன பிடிச்சிருக்கிறதா நீங்க சொன்னீங்க. யோசிச்சு பார்த்தேன். எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறோம். நல்லா தெரிஞ்ச உங்களையே பண்ணிக்கிட்டா என்னன்னு தோணுச்சு. சரின்னு. மத்தபடி இது ஒண்ணும் ஆழமான காதல்லாம் இல்ல. மனசு ஒளிஞ்சு போறதுக்கு. அம்மா அப்பாவுக்கு தான் வருத்தம். நான் ஊர்ல இருந்திருந்தா நிச்சயம் அவங்களையும் கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வந்திருப்பேன். அவங்க வராததுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. என்னால ஏற்பட்ட பிரச்சனைய நானே தீர்த்து வைக்கிறேன். 10 நாள்ல எப்படியாவது இந்து கிட்ட பேசி அவளை உங்களோட சேர்த்து வைக்கிறேன். கிருஷ்ணா அவளை பரிதாபமாக பார்த்தான். நாங்க 2 பேரும் பிரியக்கூடாதுங்கிறது அந்த மனிதரோட கடைசி ஆசை ரேணுகா. 4 நாள் முந்தி அவர் என்கிட்ட என் பொண்ணை வெறுத்துட மாட்டியேன்னு கேட்டது இப்பவும் காதுக்குள்ள இருக்கு. கிருஷ்ணா, அப்பாவின் குரல் பின்னால் கேட்டது. அவன் திரும்பினான். இவதான் ரேணுகா அப்பா. அவளை அவருக்கு அறிமுகப்படுத்தினான். ஓ, நீதானா? மன்னிச்சிருமா, உன்னை நாங்க வேதனைப்படுத்திட்டோம்ல. அதெல்லாம் இல்ல அங்கிள், உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தர் கட்ட முடியாதுன்னு. இந்துவோட புருஷனை நான் எப்படி? ஆண்டவன் போடுற முடிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லையே. தெளிவா பேசுறம்மா. அதனால சோர்ந்து போகல. இத பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கல. கிருஷ்ணா, நீ வேணா அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு காலையில வா, போதும். நான் இங்க இருந்து ஏற்பாட்டை கவனிக்கிறேன். கிருஷ்ணா தலையாட்டி விட்டு கிளம்பினான். கார் புறப்பட்டு சற்று தூரம் வந்ததும் அம்மா பேச ஆரம்பித்தாள். அவ திமிருக்கு நல்லா வேணும். ஆண்டவன் நல்லாவே அடக்கிட்டான். என்ன பேசுற நீ? பின்னடா, அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட நீன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாளாம். எவ்வளோ வயிறறிஞ்சன் தெரியும்ல. நான் என் வயிற்றுச்சல் சும்மா போகல. இப்ப பாரு, அப்பனும் போய் சேர்ந்துட்டான். ஆஸ்தியும் கையை விட்டு போயிடுச்சு. இனி என்ன செய்வாளாம்? நடுத்தெருவில் அவன் நிக்கணும். நான் பார்க்கணும். கிருஷ்ணா சட்டென்று காரை நிறுத்தினான். அம்மாவை முறைத்தான். என்னம்மா பேசுற நீ? மனுஷத்தன்மை உள்ள யாரும் இப்படி பேச மாட்டாங்க. நாமளும் ஒரு நாள் இப்படித்தான் வானம் பார்த்து மல்லாந்து கிடப்போன்னு உனக்கு தெரியாதா? வேணாம்மா, ரொம்ப கணக்கு போடாத. தெரியாம போட்ட கணக்குக்கே இவ்வளவு அவபதிப்பட்டுட்டோம். இன்னும் எதுக்கு கணக்கு? நான் இப்ப இருக்கேம்மா. யாருக்கு எப்போ எங்க பொறி வச்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் நிரந்தரம்னு நினைச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெறும் அற்ப வாழ்க்கைமா மனுஷனோடது. இதுல எதுக்கு சுயநலமும் கோபமும் வெறுப்பும் வைராக்கியமும் வைத்தெரிச்சலும் சாபங்களும் வக்கரமான சந்தோஷங்களும்? இப்பவும் சொல்றேன், உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் கொஞ்சம் சுயநலமா தான் இந்து கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா அன்னைக்கு ராத்திரியே என் சுயநலம், கணக்கு, அகங்காரம் எல்லாத்துலயும் அடி விழுந்துருச்சு. என் தப்பு எனக்கு புரிஞ்சுது. யோசிச்சு பார்த்தா இந்து மேல எனக்கு வெறுப்பே ஏற்படலன்னு புரியுது. அப்போ அவ கோடீஸ்வரி. இப்போ கோடிகள் எல்லாம் பூஜ்யமாகி நிக்கிறா. இப்பவும் என் மனசுக்குள்ள அவ கோடீஸ்வரியா நிறைஞ்சிருக்கா. தயவு பண்ணி என் எதிரில அவளை மட்டமா பேசாத. அவ மனசு மாதிரி வரலாம், வராம போகலாம். ஆனா என் அன்பு அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். கிருஷ்ணா காரை கிடப்ப அம்மா வாயடைத்து போனாள். 10 நாள் காரியங்களும் ஒவ்வொன்றாக நடந்தன. அப்பாவும் கிருஷ்ணாவும் முன்னின்று உதவினார்கள். 10 நாட்களுக்கு பிறகு ரேணுகா இந்துவிடம் மெல்ல பேசினாள். கிருஷ்ணாவின் மீது எந்த தவறும் இல்லை என்று எடுத்துச் சொன்னாள். விவாகரத்து நோட்டீஸை திரும்ப பெற்று அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினாள். இல்ல ரேணு, இனி அது நடக்காது. ஏன் அப்படி சொல்ற இந்து? இந்த அபிஷேகத்தான் மறுகல்யாணம் பண்ணிக்க போறியா? சத்தியமா இல்ல. கிருஷ்ணாவோட மனசை காயப்படுத்தணும்னு தான் வேணும்னு அப்படி ஒரு பொய்ய சொன்னனே தவிர அப்படி எந்த எண்ணமும் என் மனசுல கிடையாது. அப்புறம் ஏன் இந்து பிடிவாதம்? கிருஷ்ணா என்ன கொலையா பண்ணிட்டாரு? இல்லதான். அந்த வீட்டுல இருந்து அகங்காரத்தோட வெளியே வந்தவன் நான். அவரோட சின்ன தப்ப பூதாகரமாக்கி அவரை எக்கச்சக்கமா அவமானப்படுத்தியிருக்கேன். இப்போ நான் ஒரு பிச்சைக்காரி. திரும்பி போனா என்ன மரியாதை எனக்கு கிடைக்கும்? வக்கில்லன்னு ஆனதும் வேற வழி இல்லாம வந்துட்டதா தானே நினைப்பாங்க. நான் படுத்தின பாட்டுக்கு பதிலடி கொடுக்குறாப்புல அவங்க என்ன அவமானப்படுத்தினா அதெல்லாம் தாங்குற நிலையில இப்ப நான் இல்ல. அதுவும் இல்லாம அம்மாவை இந்த நிலையில விட்டுட்டும் போக முடியாது. நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது இந்து. கிருஷ்ணா உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சா அப்படி தயங்க மாட்டேன். அம்மாவை பத்தி நீ கவலைப்பட வேணாம். அவங்கள நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிறேன். இல்ல ரேணு, என்னால முடியாது. முடியாதுன்னு நீ சொல்றது வெறுப்புனாலயா தயக்கத்தினாலயா? அத சொல்லு முதல்ல. என்னாலதான் அப்பா செத்து போயிட்டாரு. எனக்காக தான் உசுர விட்டாரு. இன்னமும் நான் யார வெறுக்க முடியும் ரேணு? யார் மேலேயும் வெறுப்பு இல்லை எனக்கு. 10 நாள் முன்னாடி கூட கொஞ்சம் இருந்தது. அந்த கொஞ்சம் வெறுப்புலதான் அபிஷேக் அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். இப்ப நினைச்சா வெக்கமா இருக்கு. எந்த முகத்தோட இனி அவரை பார்ப்பேன்? அவர் செஞ்சது தப்புன்னு யார் தண்டனை கொடுக்கறது? எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க போறேன். கடைசி வரைக்கும் கிருஷ்ணாவை நினைச்சு நினைச்சு உருகிறது தான் தண்டனை. இந்து குரல் உடைய நிறுத்தினாள். தீர்ப்ப நான் மாத்தி எழுதிட்டா?
பின்னால் கிருஷ்ணாவின் குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினவள் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலைகுனிந்தாள். ரேணுகா அவர்களை தனிமையில் விட்டுவிட்டு வெளியில் வந்தாள். தீர்ப்ப நான் சொன்னா ஏத்துக்குவியா இந்து? கிருஷ்ணா மென்மையான குரலில் கேட்டான். என்ன தீர்ப்பு? கற்பனையில என்ன நினைச்சு உருகுவானே, அது எனக்கும் சேர்த்து கொடுக்கிற தண்டனையா ஆயிடாது? நான் தப்பு பண்ணாலும் எனக்கு தண்டனை, நீ தப்பு பண்ணாலும் எனக்கு தான் தண்டனையா? வேணாம் தாயே, யாரும் யாருக்கும் தண்டனையே கொடுத்துக்க வேண்டாம். தப்புங்கிறதும் தீர்ப்புங்கிறதும் மனசுக்கு மனசு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால மேல இருக்கிற சக்தியே நீதிபதியா இருந்து தீர்ப்பு எழுதட்டும். நாம நம்ம கடமையை மட்டும் ஒழுங்கா செய்வோம். என்ன கடமை? உடனே கிளம்பு. அதை இங்க வச்சு சொல்ல முடியாது. நம்ம கட்டில்ல உட்காந்து நிறுத்தி நிதானமா சொல்றேன். அவன் கண் சிமிட்ட அவள் கூச்சத்தோடு அவன் மார்பில் குத்தினாள். கிளம்பலாமா? அம்மா ஆரத்தியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நான் அந்த அபிஷேக்க மறு கல்யாணம் செஞ்சுக்க போறதா சொன்னதை உண்மைன்னு நம்பிட்டீங்கல்ல? ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. ஏன் அப்படி சொன்ன இந்து? என்னை காயப்படுத்த தானே? இல்லவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா ரேணுகாவுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தான். அவளுக்கு ஏன்? பாவம் அபிஷேக். அவளை ரொம்ப அவன் விரும்புறான். அவ என்னடானா பிடியே கொடுக்க மாட்டேங்கிறா. அபிஷேக் பால்ய வயசுல இருந்து என் சிநேகிதன், ரொம்ப நல்லவன். அவனுக்கு இந்த உதவி கூட செய்யலன்னா எப்படி? உண்மையிலேயே அவளுக்கு அவன் மேல அன்பு இருந்ததுன்னா நான் சொல்ற வார்த்தைகள் அடிமனசுல இருக்கிற அந்த அன்பை மேல கொண்டு வரும்னு நினைச்சேன். பொசிசிவ்னஸ் இருந்தாதான் காதல். அப்படி இருந்தா நிச்சயம் அவ தன் மனச அபிஷேக் கிட்ட கொட்டி தீத்துருவான்னு நினைச்சேன். அந்த ரிசல்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பலாமே. கவலையே படாத, நீ போட்ட கணக்கு தப்பாகல. அங்க பாரு. கிருஷ்ணா ஜன்னலுக்கு வெளியில் கை காட்டினான். அங்கே புல்வெளியில் அபிஷேக்கோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் ரேணுகா. அவள் தலை அவன் தோளில் சாய்ந்திருந்தது. அவன் கரம் அவள் தோளை சுற்றி அணைத்திருந்தது. இப்ப திருப்தியா? ரொம்ப திருப்தி. நாம கிளம்பலாம். அப்போ நம்ம படுக்கையில நீ முள் இருக்காதுல்ல? அவன் கேட்க அவள் வெட்கத்தோடு மறுபடியும் அவன் மார்பில் குத்தினாள்.